Hey guys, நான் உங்களோட Sandra Ma'am உங்க கூட சேர்ந்து biology தம்சம் பண்றதுக்காக வந்திருக்கேன். இது fundamental unit of life ஓட part 3 செஷன் எனக்கு தெரியும். part 1 முடிஞ்சு part 2 முடிஞ்சு மேம் இன்னுமா மேம் இந்த fundamental unit of life இந்த சாப்டர் வந்துட்டு நீங்க முடிக்கலையா அப்படின்னு கேட்டா இதோட வந்துட்டு நம்ம இந்த சாப்டரோட வந்துட்டு கடையை வந்துட்டு சாத்திடுவோம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சாப்டர் பேஸ் பண்ணி வந்துட்டு இதுக்கப்புறமா ரிவிஷன் செஷன்ஸ் அப்புறமா பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்கு தான் வரும். டிஷ்யூஸ் வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பண்ணியிருந்தோம். ஸோ டிஷ்யூஸோட மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு லைன் பை லைன் என்சிஆர்டி போகிறதுனால தான் வந்துட்டு அட்ட ஸ்ட்ரெச் போகாமல் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பிட் பை பிட்டாக பார்ட் பை பார்ட்டாக நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ பண்ணனால இப்போ நம்ம பார்ட் 3 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ எஸ் கிரேட்ஃபுல்லாக சஞ்சய் வணக்கம்ப்பா, மதராசி லெனின் வணக்கம், ஜோலினா வணக்கம், ஹாய் ஜீல் வணக்கம்ப்பா, டிஜேபி தண்டர் வணக்கம் மேம். ரீப்ரொடக்ஷன் கிளாஸ் 10 சண்ட்ரோ ஆக்சுவலி வரும் நாளைக்கு அந்த செஷன் ரீப்ரொடக்ஷன் ஃபார் கிளாஸ் 10 வந்துட்டு வரும். இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் 10க்குலாம் சில குட்டி குட்டி அசைன்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ அந்த குட்டி குட்டி அசைன்மெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த குட்டி குட்டி அசைன்மெண்ட்ஸோட டிஸ்கஷன் வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்துட்டு பார்த்துருவோம். நேற்று பார்த்துக்க வேண்டியது இருந்துச்சு, பட் ஓகே இன்னைக்கு பார்த்துருவோம். ஓகே சரி, ஓகே ரொம்ப நாளாக டைம் எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப்பை வச்சு ரொம்ப நாளமாக வந்துட்டு நான் தேய்ச்சிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியுது. ஸோ அதனால் வந்துட்டு போயிடுவோம் நம்ம வந்துட்டு பார்ட் 3க்கு. ஓகே, ஸோ பார்ட் 3 வந்துட்டு நம்ம நேற்று நீங்கள் வந்துட்டு இன்னும் பார்ட் 1 பார்ட் 2 வந்துட்டு செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பார்ட் 3 வந்துட்டு என்னடா திடீர்னு நம்ம இதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்ட் 1 பார்ட் 2 போய் செக் பண்ணுங்கள். பார்ட் 3யோட பெட்டர் கிளாரிட்டி, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா நம்ம வந்துட்டு கூடவே சேர்ந்து நீங்கள் கூட படிங்க. அதாவது 3 நாளில் வந்துட்டு 1 நாள் நம்ம வந்துட்டு படித்து இந்த சாப்டரே முடிக்கிறோம். ஓகேவா, நீங்கள் அட்டஸ்ட்ரெச் உட்காந்து அந்த சாப்டர் வந்துட்டு 3 பார்ட்டுமே வந்துட்டு அட்டஸ்ட்ரெச் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் அந்த சாப்டர் வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். திரும்ப நீங்கள் வேறு எதுவும் ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம வந்துட்டு ஸ்லோவாக வந்துட்டு 1 ஹவராக ஃபினிஷ் பண்ணிட்டு வரும். ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு பார்ட் 3 ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் கத்தம் ஹோகயா. ஓகே, எஸ் ஷமிதா வணக்கம், லாங் டைம் நோ சி. கதிர் வணக்கம்ப்பா. ஓகே, எங்கே முடித்தோம் நம்ம? ஓகே, ஸோ நியூக்ளியஸ் நம்ம முடித்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு செல் வால் அப்படின்றது நம்ம முடித்தோம். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி சைட்டோபிளாசம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே கதர் வணக்கம் கதர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா சைட்டோபிளாசம் ஸ்டார்ட் பண்ணுறோம். மேம் 10th கிளாஸ் எப்போ அப்படி வந்துட்டு சொல்லுங்கள் மேம். லெசன் பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்க மேம். எஸ்பிவே தமிழில் நிறைய பேருக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு வந்துட்டு ரீச் ஆகலைன்னா செக் பண்ணிப்பாங்க மெயிலுக்கு. நான் நிறைய பேருக்கு வந்து நிறைய நேரமாக உட்காந்து எல்லாத்தையுமே சென்ட் பண்ணிட்டு இருந்தேன் வந்து மெயில் எல்லாத்துக்குமே வந்துட்டு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அப்படி இல்லைனா மறுபடியும் மெயில் போடுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். 10th கிளாஸ்க்காகவே எனக்கு 8 o'clock வந்துட்டு இருக்குது. அப்புறம் நாளைக்கு ரீப்ரொடக்ஷனோட கண்டினியூஷன் வரும். சரி, இன்றைக்கி நம்ம 9th ஆரம்பிச்சிருவோம். சைட்டோபிளாசம்லேருந்து கடையை திறந்துடுவோம். ஓகே, ஸோ அகெயின் சொல்கிற மாதிரி ஸோ லைன் பை லைன் போகிறதுனால கண்டிப்பாக லென்த்தி செஷனாக தான் இருக்கும். அதனால நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் அட்டஸ்ட்ரெச் உட்காந்து இந்த செஷனை பாருங்கள். இல்லைனா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு செஷனை பார்த்துட்டு அப்புறம் போய் உங்கள் வேலையை பாருங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம வந்துட்டு இந்த ஒரு செஷன் பார்க்கும்போதே நமக்கு ப்ராப்பரான மொத்த சாப்டரோட கிளாரிட்டி கிடச்சிரும். ஓகே, இல்லைனா 2x ஸ்பீடில் கூட லேட்டர் லைவ் முடிச்ச பேர் கூட நீங்கள் உட்காந்து பாருங்கள். ஓகே, ஸோ அதனால் இப்போவே உட்காந்து நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்கள் டியூஷன் மிஸ் மாதிரிலாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஓகே, அப்புறமா கூட பாருங்கள் 2x ஸ்பீடில் வச்சு கூட வந்துட்டு பாருங்கள். ஓகேவா, சரி. Good evening Tanushia, good evening. Sari, cytoplasm ஆரம்பிச்சிரும். When you look at the temporary mounds of onion peel as well as human cheek cells, we can see a large region of each cell enclosed by the cell membrane. This region takes a very little stain. Okay, so இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்துட்டு இன்னும் பார்க்கலன்னா அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதை பார்த்தா தான் இது ஒரு கிளாரிட்டி வரும். அதுக்காக தான் உங்களை பார்க்க சொல்கிறோம். ஓகே, ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம், ஆனியன் செல்ஸை வச்சு பண்ணோம். அதுக்கப்புறம் ஹியூமனில் இந்த சீக்ஸ் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்கிற செல்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்வாப் கலெக்ட் பண்ணி அதே அந்த ஸ்லைடுக்குள்ளே போட்டு மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டியெல்லாம் வந்துட்டு நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஏதோ ஒரு செல்ஸ் இருக்கிறதா நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிச்சு. கரெக்டாக, இந்த மாதிரி செல்ஸ் ஏதோ இருக்கிறதா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவில் வந்துட்டு நம்ம ஸ்டெயின் யூஸ் பண்ணோம். ஸ்டெயின் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணோம்? ஏன்னா இந்த செல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம நார்மலாக பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாது. அதனால இந்த செல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறோம். நல்லா ஜூம் பண்ணி நிறைய லைட்டோட பார்க்குறதுனால நமக்கு இதெல்லாம் ப்ராப்பராக பார்க்கறதுக்கு
செல்ஸுக்கு கலர் தேவைப்படுது. அதுக்கு தான் அந்த ஸ்டெயினில் என்ன பண்ணுது, அந்த செல்ஸுக்கு வந்து கலர் கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஸ்டெயினை யூஸ் பண்ணுறோம். சாஃப்ரன்னு, அயோடின்னு, கிராம்ஸ் வயலட், இந்த மாதிரி நிறைய ஸ்டெயின் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். மெத்திலின் ப்ளூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டெயின்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் மைக்ரோபியல் ஸ்ட்ரக்சர்ஸ். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறீங்க. மைக்ரோஸ்கோப்பில் அவ்வளோ லைட் வச்சு பார்க்குறீங்க. ஜூம் பண்ணி பார்க்கறதுனால இன்னும் உங்களுக்கு நல்லா வெட்ட வெளியே நல்லா தெளிவாக தெரியணும்ல. இந்த மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளேயுமே வந்துட்டு குட்டி குட்டியாக இப்போது நியூக்ளியஸுக்குள்ளே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இதுதான் செல்லுன்னு கண்டுபிடிச்சோம். அப்புறம் இந்த ஸ்டெயின்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல மட்டும் சென்டரில் மட்டும் ரொம்ப டார்க்காக இருக்குன்னு பார்த்தோம். அது வந்துட்டு நியூக்ளியஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஓகேவா, அது வந்துட்டு நியூக்ளியஸ் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் நியூக்ளியஸ்குள்ளே நம்ம ஜூம் பண்ணி நமக்கு வந்துட்டு எப்படி தெரிஞ்சது, குரோமோசோம்ஸ் பற்றியெல்லாம் நம்ம படித்தோம் போன செஷனில். நியூக்ளியஸ்குள்ளே வந்துட்டு இந்த குரோமோசோம்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுவுமே எப்படி இருக்கலாம் படித்தோம். அது வந்துட்டு டிவைட் ஆகாமல் இருந்துச்சுன்னா த்ரெட்டு மாதிரி இருக்கும்லாம் படித்தோம். இந்த அளவுக்கு நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கணும், அந்த அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயிலிங் வேணும் அப்படின்னா ஏற்கனவே தமாத்தோண்டு ஸ்ட்ரக்சர் கண்ணால் நீங்கள் பார்த்தா ஒன்றுமே தெரியாது. மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கணும். அதுக்குள்ளேயுமே வந்துட்டு நீங்கள் நோண்டி பிரிஞ்சு ஆராயணுமா, அப்போது அதுக்கு நீங்கள் ஸ்டெயின் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதெல்லாம் நமக்கு தெரியவே வரும். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி நம்ம ஸ்டெயின் யூஸ் பண்ணதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சில இடத்துல அந்த செல்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப இந்த சென்டர் போர்ஷன் எல்லாம் ரொம்ப டார்க்காக ஸ்டெயினாக இருந்துச்சு. இதுவே சில இடத்துலலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால் வெரி லிட்டில் ஸ்டெயின் இருந்துச்சு. இந்த ஏரியாலாம் வந்துட்டு இந்த ஏரியா அந்த நியூக்ளியஸை தவிர்த்து இந்த ஏரியாலாம் வந்துட்டு ரொம்ப கம்மியான ஒரு மாதிரி லைட்டான ஸ்டெயின் தான் வந்துட்டு அந்த போர்ஷன் ஆஃப் செல் வந்துட்டு எடுத்துருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரீஜனை என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் இந்த ரீஜனை தான் சைட்டோபிளாசம். ஓகேவா, இப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை வச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அவன் பார்க்குறான் செல்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்கு. நடுவில் என்னடா இது மட்டும் ரொம்ப டார்க்காக ஸ்டெயின் ஆயிருக்கு. சரி இதான் நியூக்ளியஸ் போல இருக்குது. சரி இது என்னடா இதை சுற்றி வந்துட்டு ரொம்ப லைட்டாக ஸ்டெயினாக இருக்கு. இதுதான் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிடறோம். ஓகே, சரி இப்போ சைட்டோபிளாசம் வந்துட்டு எப்படி இருக்குது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட்டுக்கு வரோம். ஓகே, எஸ், வாட் இஸ் டெம்பரரி மவுண்டன் வந்து ரித்தி செல் வந்துட்டு கேட்குறாங்க. டெம்பரரி மவுண்டன்னா நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு தற்காலிகமாக நீங்கள் அந்த செல்ஸை பற்றி படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்லைட்ஸ். ஓகே, இதில் பெர்மனண்ட் ஸ்லைட்ஸ் கூட வந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருந்தாங்கல்ல. உதாரணத்துக்கு ஒரு வெங்காயத்தை எடுக்கவும், வெளித்தோலை பிரிக்கவும், உள்ளிருக்க தோலை வந்து குட்டியூண்டு ஒரு பீஸை எடுக்கவும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைடை எடுக்கவும், தண்ணியை ஊற்றவும், அந்த பீஸை போடவும், அதுக்கு மேலே ஸ்டெயினை ஊற்றவும், கவர் ஸ்லிப்பை போடவும், மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அப்சர்வ் பண்ணவும் அப்படியெல்லாம் சொன்னாங்கல்ல. நீங்கள் அந்த அப்சர்வ் பண்ணிட்டு போயிருக்க அந்த ஸ்லைடை வந்து தூக்கி போடலாம். ஓகேவா, அது வந்து டெம்பரரி மவுண்ட். அதுவே நீங்கள் ஒருவேளை அந்த ஸ்லைடை வந்துட்டு நல்லா கிளியராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்லாம் ப்ராப்பராக வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்லைடை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து பெர்மனண்ட்டாக நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ண ஸ்லைடை நான் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட வந்துட்டு நான் அந்த ஸ்லைடை உட்காந்து நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை உட்காந்து அப்சர்வ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஸ்லைட்ஸில் கூட நம்ம வந்துட்டு டெம்பரரி ஸ்லைட்ஸை கூட பெர்மனன்ட் ஸ்லைடாக வந்துட்டு மாற்றலாம். இப்போது நீங்கள் பண்ணது எல்லாமே என்னது, வெறும் டெம்பரரி பார்த்துட்டோம் அப்புறம் விசிறடிச்சிட்டோம். ஓகேவா, ஸோ அதனால் அதான் டெம்பரரி மவுண்ட்னா என்ன, ஸ்லைடுக்கு மேலே நீங்கள் அந்த செல்லெல்லாம் வச்சு கவர் ஸ்லிப்பெல்லாம் போட்டு ஸ்டெயின்லாம் போட்டு மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறீங்கல்ல, ஸோ மவுண்ட் பண்ணுறீங்க. ஓகே, எடுத்து வைக்கிறீங்க. அதுக்கு தான் அது டெம்பரரியாக இருக்கிறதுனால அது டெம்பரரி மவுண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ், ஓகே மேம், 10th பயோக்கு ஐ காட் 40 out of 40 credits to you மேம். கதிர் வேறு லெவல்ப்பா, மதர் ராசிலன் வேறு லெவல்ப்பா, சமீரா வணக்கம்ப்பா, ஆசம்ப்பா, கதிர்லாம் வேறு லெவல். மேம் நோட்ஸ்னா இந்த ஸ்லைட்ஸில் புரியல தன்ஷியா, நீங்கள் 10th தானே, நீங்கள் கேட்குறது எனக்கு புரியலையே. 10 மேம் நோட்ஸ்னால் நான் அந்த ஸ்லைட்ஸில் ஷேர் பண்ணுவீங்களா மேம்? அதாவது நீங்கள் பிடிஎஃப் கேட்குறீங்களா இல்லை என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல நீங்கள் சொல்கிறது. மேம் இங்கிலீஷ் பீரியட் டெஸ்ட்டில் 39 மேம் ஸ்கோர் பண்ணிட்டேன், 1 மார்க் கிராமரில் போயிடுச்சு. வாவ் தன்ஷியா, வேறு லெவல். 1 மார்க் தானே கிராமரில் வந்து கொஞ்சம் அப்படி தான் வாங்கினா, வேறு லெவல் தன்ஷியா, ஆசம். கதிர் ஆல்சோ வேறு லெவல் கதிர். சரி, சைட்டோபிளாசமோட இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. சைட்டோபிளாசம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் அது வந்துட்டு ஃப்ளூயிட் கான்டென்ட் இன்சைட் தி பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே, பிளாஸ்மா மெம்பரேனா இது எங்கேயோ படித்தோமே அப்படின்னு இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம பிளாஸ்மா மெம்பரெலாம் கவர் பண்ணிட்டோம். பிளாஸ்மா மெம்பரேன், செல் வால், நியூக்ளியஸ்லாம் கவர் பண்ணிட்டு தான் சைட்டோபிளாசமுக்குள்ளே வரும். ஒரு செல்லுன்னு இருந்துச்சுன்னா ஓகே, அதோட அவுட்டர் மோஸ்ட் கவரிங் பேர் என்னது, செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செலக்டிவ்லி பெர்மியபிள்
மெம்ப்ரேன். ஓகே, இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் the cytoplasm is the fluid content. cytoplasm எப்படி இருக்கும், அது ஒரு விதமான லிக்விட் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகேவா, அது எங்கே இருக்குது, இன்சைட் தி பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஓகே, பிளாஸ்மா மெம்ப்ரேனுக்கு இன்சைடில் இந்த ஏரியாவை தான் அவன் சைட்டோபிளாசம்னு சொல்கிறான். இது எப்படி இருக்குமா, ஒரு மாதிரி வந்துட்டு லிக்விடியாக இருக்கும், ஒரு மாதிரி ஃப்ளூவிடாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து it also contains many specialized cell organelles. இந்த இடத்துல நிறைய ஸ்பெஷலைஸ்டான செல் ஆர்கனல்ஸ் வந்துட்டு இருக்குது. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், நம்ம செல்லை பற்றி படிக்கும் போது உங்களோட வீட்டுக்கு கூட வந்துட்டு கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே வந்துட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு வீடு இருக்குன்னா, என்னடா மேம் திரும்ப இதே சொல்கிறேன், நமக்கு வந்து புரிகிறதுக்கு இதுதான் ஈஸியான வழி. ஓகே, உங்கள் பெட்ரூம், இப்போ நீங்கள் எந்த ரூமில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஸ்டடி ரூமோ இல்லை உங்களோட ஹாலோ இல்லை வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களோட வீட்டில் வந்துட்டு எந்த ரூமில் இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு அந்த ரூமில் வந்துட்டு கீழே இந்த சர்ஃபேஸ் வந்துட்டு இருக்குது. சர்ஃபேஸ் என்னது, உங்களோட பேசிக்லி தர, அது மார்பிளில் இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு கிரானைட்டில் போட்டிருப்பீங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வந்துட்டு நீங்கள் டைல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க கீழே அந்த ஃப்ளோருக்கு. ஓகே, ஸோ அந்த ஃப்ளோரில் என்ன இருக்குது, நீங்கள் அந்த ஃப்ளோரில் வந்துட்டு என்ன நிற்க வச்சுருப்பீங்க, உங்களோட ஃப்ளோரில் வந்துட்டு ஸ்டடி ரூமாக இருந்துச்சுன்னா உங்களோட வந்துட்டு ஸ்டடி டேபிள் வந்துட்டு இருக்கும், இல்லைனா வந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டர் டேபிள் வச்சுருப்பீங்க, ஏதாச்சும் கபோர்டு வச்சுருப்பீங்க. எல்லாமே எங்கே அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த தரையில் தான் வந்துட்டு நிற்க போட்டு வச்சுருப்பீங்க, அங்கே தானே வந்துட்டு அது அடங்கியிருக்கு. அதே மாதிரி உங்கள் தரை வந்துட்டு எப்படி சாலிடாக இருக்குதோ அதே மாதிரி செல்லுக்குள்ளே ஒரு தரை இருக்குது, அது பேர் சைட்டோபிளாசம். அது எப்படி இருக்குது, லிக்விடு. இப்போ இந்த சைட்டோபிளாசம்குள்ளே தான் எல்லா செல் ஆர்கனல்ஸும் அடங்கியிருக்கு. எல்லா செல் ஆர்கனல்ஸ்னால் என்னது, நியூக்ளியஸாக இருக்கட்டும், மைட்டோகாண்ட்ரியாவாக இருக்கட்டும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமாக இருக்கட்டும், என்ன லைசோசோம்ஸாக இருக்கட்டும், பெராக்சிசோம்ஸாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு அடங்கியிருக்கிற இடம் எங்கன்னா சைட்டோபிளாசமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை தெளிவாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இட் கண்டெய்ன்ஸ் மெனி ஸ்பெஷலைஸ்ட் செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, எஸ். SBV Tamil and God வேறு லெவல் பா. மென்டி ஆன் டியூஸ்டேவா, ஓகே வைக்கிறேன் மேம், பட் மை மேம் டோலர் லாங்குவேஜில் மோஸ்ட்லி சென்டம் கொடுக்க மாட்டாங்க. எஸ் தன்ஷியா, சென்டம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேளை நீங்கள் கிராமரில் கூட வந்துட்டு கரெக்டாலாம் வந்துட்டு எழுதியிருந்தால் கூட நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் இல்லை லெட்டர் ரைட்டிங் அப்படிலாம் இருக்குல்ல, அது 5 மார்க் இருந்தால் நீங்கள் 4.5 மார்க் போட்டுருவோம், இல்லைனா 4 மார்க் போட்டுருவாங்க. எங்கன்னா ஒரு இடத்துல ஆச்சு இந்த 1 மார்க் கட் பண்ணுவாங்க. லாங்குவேஜ் அது இங்கிலீஷாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், சான்ஸ்கிரிட்டாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்ச், எந்த லாங்குவேஜாக இருந்தாலுமே மோஸ்ட்லி 99.999% வந்துட்டு உனக்கு ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டான். ஓகேவா, மற்றதில் மேக்ஸில், சோஷியலில், சயின்ஸில் அவுட் ஆஃப் அவுட் நீ வந்துட்டு வாங்கலாம். ஓகேவா, இதெல்லாம் இந்த லாங்குவேஜஸில் மட்டும் வந்துட்டால் கொஞ்சம் கஷ்டம் வாங்குறதுக்கு. ஓகே, சரி. Hi Nitesh, vanakkam. And each of these organelles perform a specific functions for the cell. Okay, so என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் இந்த செல் ஆர்கனல்ஸ் ஒன்று இந்த சைட்டோபிளாசமில் அடங்கி இருக்கல, ஒரு செல் ஆர்கனலும் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணும். கரெக்டு தானே, உன் வீட்டு தரையில் நீ வந்துட்டு வச்சுட்டு இருக்க ஒரு சேர் என்ன ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பண்ணி எவனாச்சும் வந்து உட்காரத்துக்கு உதவி செய்யுது, ஸ்டடி டேபிள் எதுக்கு உதவி செய்யுது, உன்னோட கம்ப்யூட்டரோ உன்னோட புக்ஸோ வைக்கிறதுக்கு வந்துட்டு உதவி செய்யுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளும் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி சைட்டோபிளாசமில் இருக்கிற ஒரு செல் ஆர்கனல்ஸ்க்கும் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஓகே, நவ் செல் ஆர்கனல்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் பை மெம்ப்ரேன்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன சொன்னால் சோஃபார் வந்துட்டு நம்ம என்ன படித்தோம், ஒரு செல்லை சுற்றி ஒரு அவுட்டர் மோஸ்ட் கவரிங் இருக்குது, அது பேர் செல் மெம்ப்ரேன் ஆர் பிளாஸ்மா மெம்ப்ரேன் ஆர் செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்ப்ரேன்னு படித்தோம். இதுவே சில பிளான்ஸாக இருந்துச்சுன்னா அந்த செல்லை சுற்றி செல் மெம்ப்ரேன் இருக்கும், செல் மெம்ப்ரேனை சுற்றி செல் வாலும் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு படித்தோம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் செல்லுக்குள்ளே இருக்குது பார்த்தியா செல் ஆர்கனல்ஸ், நியூக்ளியஸு சரி, இல்லை மைட்டோகாண்ட்ரியா சரி, இல்லை உன்னோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இந்த மாதிரி என்ன சின்ன இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்கு கூட வந்துட்டு இந்த ஒரு மாதிரி மெம்ப்ரேன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். நம்ம நியூக்ளியஸ் பார்த்தோம், நியூக்ளியஸ்க்கு கூட வந்துட்டு அதை சுற்றி ஒரு மெம்ப்ரேன் இருக்குது, நியூக்ளியர் மெம்ப்ரேன் அப்படின்னு படித்தோம். ஓகேவா, அது ப்ரோகாரியோட்ஸ் யூகாரியோட்ஸ் அது வித்தியாசம்லாம் வேறு கதை. ஆனால் நியூக்ளியஸ் சுற்றி கூட ஒரு மெம்ப்ரேன் இருக்குன்னு படித்தோம்ல, அதே போல் எங்கன்னா சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் சில செல் ஆர்கனல்ஸ்க்கு வந்துட்டு அதை சுற்றி ஒரு மெம்ப்ரேன் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, எஸ். 18 out of 20 SBV வேறு லெவல் பா. மேம் விச் டைப் ஆஃப் நோட்ஸ் will you send மேம், நீங்கள் இந்த ஸ்லைட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவீங்களா? தன்ஷியா, ஆஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி ஷேர் பண்ணுறேன்ப்பா. நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன் மெயிலில் வந்துட்டு, சில பேருக்குலாம் சென்ட் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் வந்துட்டு மெயில் உங்களுக்கு நான் வந்துட்டு
10th செஷன் நம்ம பண்ணும்போதெல்லாம் வந்து லைவ் ப்ராசஸ் அந்த ஒன் ஷாட் பண்ணும்போதெல்லாம் அப்போ நீங்கள் யாரா சில எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய மெயில்ஸ் வந்துச்சு, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன் அந்த ஸ்லைட் அப்படியே அனுப்பிச்சு விட்ருக்கேன். ஓகே, எஸ். டுடே சயின்ஸ் எக்ஸாம் ஓவரா சம்யுக்தா? எப்படி பண்ணீங்க சம்யுக்தா, நல்லா பண்ணீங்களா? Okay, so next, in prokaryotes, besides the absence of a defined nuclear region, the membrane-bound cell organelles are also absent. உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ப்ரோகேரியாட்ஸ் யூகேரியாட்ஸ்னு 2 விதமான வந்துட்டு இந்த ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு இருக்குது. ப்ரோகேரியாட்ஸில் வந்துட்டு அந்த செல்லுலாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளேயுமே செல் ஆர்கனல்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. யூகேரியாட்ஸில் இருக்க எல்லா செல் ஆர்கனல்ஸ்க்குமே மோஸ்ட்லி இந்த நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ யூகேரியாட்ஸில் வந்துட்டு என்ன இருக்குது? ஸோ the cells have nuclear membrane as well as membrane enclosed organelles இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது, the significance of membranes can be illustrated with the example of viruses. இப்போது இந்த மெம்பரேன் சொல்கிறீங்கல்ல, இந்த மெம்பரேனோட இம்பார்ட்டன்ஸை நம்ம வைரஸை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைரஸை வச்சா அதை வச்சு எப்படி நம்ம சொல்ல முடியும் பார்க்கலாம் வாங்க. ஓகே, viruses lack any membrane and hence do not show characteristics of life until they enter a living body and use its cell machinery to multiply. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பீஸ் இந்த வைரஸ். நீங்கள் கூட வந்துட்டு லாக்டவுன் டைமில் இன்னும் சின்ன பிள்ளை இப்போவே 9th அப்படின்னா வந்துட்டு லாக்டவுனாக வந்துட்டு ஒரு 7ஆம் கிளாஸில் இருந்திருப்பீங்களா, 6th 7th அந்த கிளாஸில் இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ அந்த கொரோனா வைரஸ்லாம் வரும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த வைரஸ் ஒரு வித்தியாசமான வந்துட்டு ஒரு கேரக்டர், வித்தியாசமான ஒரு ஆர்கானிசம். ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம். இது வெளியில் இருக்கும் போது, அதாவது இப்போ ஒரு வைரஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம், கொரோனா வைரஸ் வச்சுப்போம், நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச காமனான ஒரு வைரஸ் கொரோனா வைரஸ். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு கோல்டு காஸ் பண்ணுற வைரஸ், உங்களோட ரைனோ வைரஸஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்கட்டும். பட் கொரோனா வைரஸே எடுத்துக்கிறேன், ஈஸியாக இருக்கும், எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு கோல்டே ஒரு வைரஸ்னால வருதுன்னு கூட நிறைய பேர் தெரியுது கிடையாது, என்ன வைரஸ்ன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே, சரி, இப்போ இந்த கொரோனா வைரஸ் என் பாடிக்கு வெளியில் சரி எங்கே இருக்குது கொரோனா வைரஸ்? என் ஃபோனோட இந்த இங்கெல்லாம் கூட நிறைய மைக்ரோப்ஸ்லாம் இருக்குது, எல்லா இடத்துலையுமே வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குது. ஸோ லெட்ஸ் சே கொரோனா வைரஸ் வந்துட்டு இந்த ஃபோனோட இந்த சர்ஃபேஸில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வச்சுப்போம். ஓகே, இப்போ கொரோனா வைரஸ் வந்துட்டு இங்கே இந்த அவுட் சைட் ஆஃப் த பாடி நான் வந்துட்டு ஒரு ஹாஸ்ட் இந்த வைரஸ்க்கு. ஓகே, இங்கே வெளியில் இருக்கும்போது அது உயிரோடு இருக்கிற மாதிரியே வந்துட்டு பிஹேவ் பண்ணாது. ஓகே, நம்ம வந்து படிச்சிருப்போம் ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன, லைக் ப்ரீத் பண்ணோம், ரெஸ்பயர் பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம், ஃபுட்டு சாப்பிடும், டைஜஸ்ட் பண்ணோம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணோம், இந்த மாதிரி எதனா ஒரு மூமெண்ட்டை அந்த மாதிரிலாம் காமிச்சிச்சுன்னா அந்த ஆர்கானிசமை நம்ம லிவிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி எந்த விதமான வந்துட்டு பெரிய லெவலில் மூமெண்ட் வந்துட்டு இது நார்மலாக இந்த காற்றுலேயோ இல்லை இந்த சர்ஃபேஸ்லையோ எங்கேயாச்சும் இருக்கும் போது இந்த வைரஸ் வந்துட்டு எந்த விதமான ஒரு மூமெண்ட்டே காமிக்காது. இதுவே கொரோனா வைரஸ் என் பாடிக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் எனக்கு தெரியும், ஓஹோ கொரோனா வைரஸ்னு உள்ளே ஒன்று வந்துட்டு இருக்குது, இது உயிரோடு இருக்கின்றது, இது என் பாடிக்குள்ளே மல்டிப்ளை ஆகிட்டு இருக்குது, அதாவது அது ரீப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரியும். அது வெளியில் இருக்கும் போது யாருக்குமே எந்த விதமான சிம்டம்ஸுமே லைக் தெரியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் அது ஒரு பர்சனை அஃபெக்ட் பண்ணுற வரைக்கும் nobody will know that the virus exists. யாருக்குமே அது தெரியவே தெரியாது. ஓகேவா, ஸோ வைரஸ் வந்துட்டு ஒரு நான் லிவிங் மாதிரி வந்துட்டு வெளியில் வந்துட்டு இந்த அன்னியன் மாதிரி வெளியில் இந்த சேர் மேலே இருக்கும்போது இல்லை காற்றுல இருக்கும்போது இல்லை உங்கள் ஃபுட் மேலே இருக்கும்போது அப்போல்லாம் இருக்கும்போது இந்த வைரஸ், உதாரணத்துக்கு கொரோனான்னு சொல்கிறேன், எந்த வைரஸாக இருந்தாலுமே அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு கேட்டால் நான் உயிரோடு இல்லை, நான் ஒரு நான் லிவிங் அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ணோம். இதுவே ஒரு ஹாஸ்ட், நீங்களும் நானும் ஒரு ஹாஸ்ட், ஏன்னா நம்மளோட பாடிஸ்குள்ளே அது மல்டிப்ளை பண்ணும். ஓகே, ஸோ நீங்களும் நானும் இல்லைனா பிளான்ஸு இல்லை அனிமல்ஸு இல்லை பேர்ட்ஸு இதெல்லாமே வந்துட்டு கொரோனா வைரஸ்க்கோ இல்லை எந்த வைரஸ்க்குமே ஒரு ஹாஸ்ட். அது உள்ளே என்டர் ஆகிடுச்சுன்னா, இந்த மாதிரி ஹாஸ்ட் நம்மள மாதிரி பாடிஸ்குள்ளே என்டர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது மல்டிப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் அது லிவிங் மாதிரி பிஹேவே பண்ணும். அது வரைக்கும் வெளியில் இருக்கும் போது அது ஒரு நான் லிவிங் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகே, அதனால இன்ன வரைக்குமே சயின்டிஸ்ட்க்கு வந்துட்டு ஒரு பெரிய டிபேட் இருக்குது, இந்த ஒரு உயிரினம் உயிரோடு இருக்கிற உயிரினமா இல்லையா, இது ஏன்னா வெளியில் இருக்கும்போது வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுது, பாடிக்குள்ளே வந்தால் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது, இதை நம்ம வந்து லிவிங்னு சொல்கிறதா நான் லிவிங்னு சொல்கிறதா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி கொலாபரேஷன் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு சயின்டிஸ்டுக்கு வந்துட்டு இருக்குது. ஓகே,
அதான் இங்கே சொல்கிறான் viruses lack any membranes and hence do not show characteristics of life until they enter a living body. ஒரு லிவிங் பாடிக்குள்ளே என்டர் ஆகிற வரைக்கும் வைரஸ் வந்து எந்த விதமான கேரக்டரிஸ்டிக்ஸுமே காமிக்கிறது கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு பேருக்கு அந்த ஆர்கானிசமோட மஷினரியை யூஸ் பண்ணி அந்த வைரஸ் வந்துட்டு மல்டிப்ளை ஆக ஸ்டார்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மேம், ஐ டிட் வெல். சம்யுக்தா வேறு லெவல். 1 mark alone, 4 twisted MCQs ma'am. Cross checked with my ma'am and all 4 is correct. Wow, Samyukta. Totally for science, 80 marks ma'am in that. 3 detail ma'am. My teacher will give only 4.5 even when you write good. So 1.5 marks gone. Then in some other 1.5 will go. I will get 77 out of 80. Wow, Samyukta. உங்கள் கான்ஃபிடன்ஸ் எனக்கு வேறு லெவலில் பிடிச்சிருக்கு தெரியுமா? ஆசம். சில பேரில் வந்துட்டு சீன் போடுவாங்க, நல்ல எக்ஸாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தால் கூட வந்துட்டு நான் ஒன்றுமே பண்ணல புட்டுக்கோம் அப்படிலாம் சீன் பண்ணால் நீங்கள் வேறு லெவலில் வந்துட்டு சொல்கிறீங்க பாருங்களா. அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். நல்லா பண்ணால் நல்லா பண்ணல, நல்லா பண்ணால் நல்லா பண்ணலன்னா பண்ணல, இல்லை நான் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கணும் அப்படிலாம் சொல்லலாம். இது வந்துட்டு சில பேர் நல்லா பண்ணாலும் சீன் போடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் சம்யுக்தா வேறு லெவல் சமத்து குட்டியாக இருக்கீங்க நீங்கள். ஆசம். சரி, ஓகே, ரைட், நெக்ஸ்ட்டுக்கு போவோம். ஓகே, அந்த டேபுலேஷன் நாக்குள்ளே போகல. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு செல் ஆர்கனல்ஸ்குள்ளே வந்துடுவோம். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம இவ்வளோ நேரம் வந்துட்டு செல்லோட அந்த சைட்டோபிளாசம், செல் வால், செல் மெம்பரேன், நியூக்ளியஸ், சில எக்ஸ்டர்னல் காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ப்ராப்பராக உள்ளுக்குள்ளே இருக்கிற வந்துட்டு ஒரு அங்கமாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே வந்துட்டு பேருக்கு இப்போ வந்துட்டு ரூமில் வந்துட்டு என்னென்ன பெட்ரூமில் வந்துட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு பண்ணுவாங்க, இல்லை கிச்சனில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை ஹாலில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு செல் ஆர்கனல் வந்துட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். சம்யுக்தா, நான் கூட சயின்ஸில் ப்ரெசன்டேஷன் நல்லா தான் பண்ணேன், பட் 1 mark less. ஓஹோ, ஓகே. அது ஏன் பண்ணுறாங்க தெரியுமா? நீங்கள் இன்னும் வந்துட்டு ஏன்னா வந்துட்டு நான் பெஸ்ட்டுப்பா, நான் வந்து நல்லா பண்ணுறேன், எல்லாரையும் விட வந்துட்டு எனக்கு மேம் வந்துட்டு நல்ல மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். அது நீங்கள் இன்னும் வந்துட்டு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நீங்கள் சில நேரத்தை கரெக்டாகவே எழுதினாலும் ஒரு 1/2 mark ஆச்சும் வந்துட்டு குறைப்பாங்க. ஓகே, ஸோ இன்னும் நல்லா பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு போர்டு எக்ஸாமோ இல்லை அந்த ஃபைனல் எக்ஸாமுக்குள்ளே வந்துட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இன்னும் பெட்டராக ஆகிறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கணும். ஓகே, எஸ். 10th video Akash 8 o'clock. Okay, sorry, cell organelles. Every cell has a membrane around it to keep its own contents separate from the external environment. Large and complex cells, including cells from multicellular organisms, need a lot of chemical activities to support their complicated structure and function. Okay, so என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இப்போது ஒரு செல்லை சுற்றி ஒரு செல் மெம்பரேன் இருக்குது. இந்த செல் மெம்பரேன் என்ன பண்ணும், உள்ளே இருக்கிற அந்த கான்டென்ட்ஸ் ஆஃப் த செல்லை அவுட் சைட் என்வாயன்மெண்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி செல்லுக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. செல் ஆர்கனல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த செல் ஆர்கனல்ஸை சுற்றியும் கூட ஒரு மெம்பரேன் வந்துட்டு இருக்குது. அதை நம்ம ப்ரீவியஸ் பேராகிராஃப்லேயே பார்த்துட்டோம். இந்த மெம்பரேன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு செல் ஆர்கனலில் மற்ற செல் ஆர்கனல்ஸோ இல்லை மற்ற காம்பனன்ட்ஸ் ஆஃப் த செல் கிட்ட இருந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியா வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்டு, மைட்டோகாண்ட்ரியோட ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ மைட்டோகாண்ட்ரியாக்கும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்குமே வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும் இல்லையா? ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்ட்ரக்சர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போது இதை சுற்றியுமே வந்துட்டு வி ஹாவ் மெம்பரேன்ஸ். ஏன்னா அங்கேயுமே பவுண்ட்ரிஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஓகே, எஸ். நோ நெக்ஸ்ட், டு கீப் திஸ் ஆக்டிவிட்டீஸ் இப்போ என்ன ஆகும்னா, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு லாட் ஆஃப் கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு இந்த செல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த செல்குள்ளே வந்துட்டு நடக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, தென் டு கீப் திஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் செப்பரேட் ஃப்ரம் ஈச் அதர், தீஸ் செல்ஸ் யூஸ் மெம்பரேன் பவுண்ட் லிட்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஆர்கனல்ஸ் வித்தின் தெம் செல்ஸ். ஓகே, ஸோ இதுதான் யூகேரியோட்டிக் ஃபீச்சர், யூகேரியோட்டிக் செல்ஸோட ஒரு முக்கியமான ஃபீச்சர். நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரோகேரியோட்டிக்கும் யூகேரியோட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், யூகேரியோட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்துட்டு இருக்குது, ப்ரோகேரியோட்ஸில் அது கிடையாது. ஓகே, என்ன தான் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரே
வீட்டில் வந்துட்டு இருந்தாலும் லைக் பெட்ரூம்க்குன்னு வந்துட்டு ஒரு டோர் வந்துட்டு இருக்குது கரெக்டாக. அங்கே ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருக்குது. நீங்கள் ஹாலுக்கு வரதுக்கும் பெட்ரூம்குள்ளே போகிறதுக்குமே வந்துட்டு ஒரு பார்ட்டிஷன், அந்த வித்தியாசம் கிளியராக தெரியும் பார்த்து. ஏன்னா நீ இப்போ வேறு ரூம்குள்ளே வர அப்படின்னும் போது ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போ நீ ஹால்லேருந்துட்டு வந்துட்டு கிச்சனுக்கு போனால் கூட நிறைய நேரத்தில் கிச்சனுக்கு வந்துட்டு நிறைய பேர் டோர் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கேருந்து நீ அந்த கிச்சனுக்கு போகும்போதே ஒரு டிரான்சிஷன், ஒரு வித்தியாசம் வந்துட்டு உனக்கு தெரியும் இல்லை. ஒரு பவுண்ட்ரி இருக்குது கிச்சனுக்குமே ஹாலுக்குமே. அதே மாதிரி செல்லுக்குள்ளே என்னதான் அந்த செல் ஆர்கனல்ஸ்லாம் ஒரே குடும்ப சார்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்களுக்குள்ள பவுண்டரிஸ் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த மெம்பரேன்ஸ் வந்துட்டு இருக்கு. and this is an exclusive feature present only in eukaryotic organisms. prokaryotes-ல இந்த membrane bound organelles கிடையாது. ஓகே, அடுத்து this is one of the features of the eukaryotic cells that distinguish them from prokaryotic cells. eukaryotic cells ஓட முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்கான ஒரு ஃபீச்சர். இதனால தான் வந்து eukaryotic cells தனித்துவமாக தெரியுது prokaryotic cellsல இருந்து. ஓகே, அடுத்து now some of these organelles are visible only with an electron microscope. திரும்ப சொல்லிட்டு இருக்கான் பார்த்தியா, இந்த ஆர்கனல்ஸ்ல இருந்தெல்லாம் வந்துட்டு உனக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். சாதாரணமாக நீ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வச்சுலாம் பார்த்தனா ஒன்றும் தெரியாது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அதுக்கு தான் 1940 டிஸ்கவர் பண்ண பிறகு தான் இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ண முடிஞ்சது, தெரிஞ்சுக்கோ அப்படின்றான். ஓகே, அடுத்தது ஆகாஷ் ஆக்சுவலி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன் ஃபார் கிளாஸ் 10th. அந்த அசைன்மெண்ட்டு தான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகே, சம்யுக்தா ஐம் எக்ஸ்பெக்டிங் 78.5 for 3D வேறு லெவல் சம்யுக்தா, வேறு லெவல். ரிசல்ட்டு மேம் பேப்பர் கரெக்ட் பண்ணி கொடுத்த உடனே எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க. ஓகே, வேறு லெவல் சம்யுக்தா. சரி, ரைட்டு. Now we have talked about the nucleus in a previous section. Some important examples of cell organelles which we will discuss now. ஓகே, சரி, நியூக்ளியஸ் பற்றி நம்ம நியூக்ளியஸ் வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால், டேய் பசங்களா நம்ம செல் ஆர்கனல்ஸ்ன்னு டாபிக் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நியூக்ளியஸ் வந்துட்டு முன்னாடியே பார்த்ததுனால நியூக்ளியஸும் ஒரு செல் ஆர்கனல் இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதுவுமே ஒரு செல் ஆர்கனல், ஆனால் அது வந்துட்டு ஒரு முக்கியமான பீஸ் அப்படின்றதுனால நம்ம அதை முன்னாடியே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன செல் ஆர்கனல்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், Golgi apparatus, Endoplasmic reticulum, Lysosomes, Mitochondria, Plastids, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செல் ஆர்கனல்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Okay, now they are important because they carry out some very crucial functions in cells. இப்போ எதுக்கு இதை பற்றி படிக்கணும் அப்படின்னு கேட்டால், ஏன்னா செல்ஸில் இந்த ஒரு செல் ஆர்கனல் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால இந்த செல் ஆர்கனல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ் ஆகாஷ், இட்ஸ் ஜென்ரல் வீடியோ. ஆகாஷ், பயோ தான், பயோ ரிலேட்டட் தான். ஓகே, சரி, அடுத்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கு போவோம். ஓகே, நான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஷார்ட்டாக வந்து என்ன சொல்கிறா, ER அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஓகே, நான் ER is a large network of membrane bound tubes and sheets. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன கொடுக்குறான் அப்படின்னு கேட்டால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறான். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் அதாவது டிஸ்கிரைப் பண்ணுறான். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். இது எப்படி இருக்கும்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப லார்ஜாக இருக்குது. எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு நெட்வொர்க் ஆஃப் மெம்ப்ரேன் பவுண்ட் டியூப்ஸ் அண்ட் ஷீட்ஸ். டியூப், ஓகே, டியூப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். டியூப் இப்படி டியூப் வரல எனக்கு. டியூப் இப்படி வந்துட்டு இருக்குது. ஷீட்ஸ் நமக்கே வந்து தெரியும், உங்களோட வந்துட்டு நீங்கள் பேப்பர் ஷீட்ஸோ இல்லை அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ சம்திங் லைக் திஸ். ஓகே, ஸோ டியூப்ஸு ஷீட்ஸு அதுவும் நெட்வொர்க்குன்னு சொல்கிறான். நெட்வொர்க்னா என்னது, இந்த டியூப்ஸு ஷீட்ஸு எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி இன்டர்லிங்க்டாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், மெம்ப்ரேன் பவுண்டுன்னு சொல்கிறான். அதாவது மெம்ப்ரேனாலே ஒரு அவுட்டர் மோஸ்ட் கவரிங் வந்துட்டு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், டியூப்ஸுக்குமே ஏதோ ஒரு விதமான ஒரு அவுட்டர் மோஸ்ட் கவரிங் என்னமோ வந்துட்டு ஒன்று இருக்குது. இந்த ஷீட்டுக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு விதமான ஒரு அவுட்டர் மோஸ்ட் கவரிங் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், முதல்ல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நீ ER அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறான், இது ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப லார்ஜாக இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் ஆஃப் டியூப்ஸ் அண்ட் ஷீட்ஸ். இந்த டியூப்ஸ் அண்ட் ஷீட்ஸ் எல்லாமே மெம்ப்ரேன் பவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட், இட் லுக்ஸ் லைக் லாங் டியூபியூல்ஸ் ஆர் ரவுண்ட் ஆர் ஆப்லாங் பேக்ஸ் கால்ட் ஆஸ் வெசிகல்ஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு
பார்த்தா ஏதோ ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும், லைக் மெம்பரேன் பவுண்ட் பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும், ஆப்லாங் பேக்ஸ். அதை நீங்கள் வெசிகல்ஸ்ன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, next, the endoplasmic reticulum membrane is similar in structure to the plasma membrane. Okay, so இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், plasma membrane எங்கே வருது? செல் இருக்குது, செல்லுக்கு வெளியில் இருக்கிறது தான் செல் மெம்பரேன் or plasma membrane. செல் மெம்பரேன் CM or PM. ஓகேவா? செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் selectively permeable membrane SPM. ஓகே, selectively permeable membrane or plasma membrane or cell membrane, அதோட ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் கொஞ்சம் சிமிலராக இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட மெம்பரேன் வந்துட்டு இருக்கும்னு சொல்கிறோம். என்ன அப்படி சொல்ல வரேன்னா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை சுற்றியும் ஒரு மெம்பரேன் இருக்குது. அந்த மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தா, இந்த செல்லுக்கு வெளியில் ஒரு மெம்பரேன் இருக்குது பார்த்தியா, அதோட ஸ்ட்ரக்சரும் இதோட ஸ்ட்ரக்சரும் தோராயமாக ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகே, அடுத்து there are two types of endoplasmic reticulum. Okay, so far என்ன பண்ணா நமக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்தோம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எப்படி இருக்கும், அதோட பார்க்குறதுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் தோற்றத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் வரைக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு டைப்ஸ்குள்ளே வராங்க. ஓகே, நீங்கள் படிக்கும் போது கூட உங்களோட NCERT படிக்கும் போது கூட நீங்கள் வந்துட்டு செக்ஷன் நீங்களே பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தான், அதுக்கப்புறம் அதை டிஸ்கிரைப் பண்ணுறான் பேசிக்லி, அதுக்கப்புறம் இப்போ அதோட டைப்ஸ் சொல்கிறான். ஸோ டைப்ஸில் we have two types. The first one, it is rough endoplasmic reticulum. அதுக்கப்புறம் செகண்ட் என்னது, ஸ்மூத் endoplasmic reticulum. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னது rough endoplasmic reticulum, அடுத்தது என்னது smooth endoplasmic reticulum. ஓகே, எஸ். Here access cytoplasmic framework, space for biochemical activities. Wow, Samyukta, hello ma'am, tomorrow I have bio for 50. I'm afraid of lag since I always make mistakes. Kindly say any too important. Praveen, நீங்கள் கிளாஸ் 9 கிளாஸ் 10 தெரிய மாட்டேங்குது, அதனால. தனுஷியா என்ன சொல்லணும்ப்பா உங்களுக்கு? பிரவீன், நீங்கள் கிளாஸ் 9 கிளாஸ் 10 எனக்கு தெரில. ஸோ கிளாஸ் 10 சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ 50 மார்க்ஸ்னால் என்னென்ன சாப்டர்ஸ் இன்க்ளூடடாக இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ராப்ளி end of the session. Class 10 நம்ம next 8 o'clock செஷனில் உங்களை சந்திக்கிறேன். கிளாஸ் 9th வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, now rough endoplasmic looks rough under a microscope because it has particles called as ribosomes attached to its surface. ஓகே, ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், rough endoplasmic, இந்த endoplasmic reticulumல 2 டைப் இருக்குது. ஓகே, rough endoplasmic reticulum, smooth endoplasmic. ரஃப்னு சொன்னோடனே என்னமோ வந்துட்டு இருக்கிறதுனால சொரப்பாக வந்துட்டு அது இருக்குது, அது சர்ஃபேஸில் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு விதமான ஒரு பார்ட்டிக்கல் இருக்கான். அந்த பார்ட்டிக்கல் பேர் ரைபோசோம்ஸா. இந்த ரைபோசோம்ஸுமே 6, ரஃப் எண்டோபிளாஸ்மிக்குமே 6. ஓகே, ரைபோசோம்ஸ் இருக்கிறதுனால தான் அது ரஃப். ஓகே, ஸோ 6 ஸ்கொயர் ஆகிடுச்சாங்க. ஓகே, ஸோ இது இருக்கிறதுனால தான் இந்த இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யார் இருக்கிறதுனால? ரைபோசோம்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, now the ribosomes which are present in all active cells are the sites of protein manufacture. ஓகே, சரி, இப்போ ரைபோசோம்ஸ் வந்துட்டு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் என்னவா வேலை பண்ணுது அப்படின்னு கேட்டால், அவன் தான் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் உங்கள் பாடிக்கு தேவைப்படுறதுக்கு பார்த்தியா, ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு செல்லுக்குமே அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த ப்ரோட்டீன்ஸை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறது யார்? ஃபேக்ட்ரி அவன் ரைபோசோம்ஸு. ஓகே, அந்த ஃபேக்ட்ரி ரைபோசோம்ஸ் வந்துட்டு எங்கே வந்துட்டு அவனோட கடையை போட்டு வச்சுருக்கான் அப்படின்னு கேட்டால், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் வந்துட்டு போட்டு வச்சுருக்கான். எங்கெல்லாம் அவன் கடையை போட்டு வச்சுருக்கானோ அதெல்லாம் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து Ma'am, class 9 only fundamental unit play. So Praveen, you can accept plant versus animal, about detail in prokaryotic cell division with diagram. Wow, some you can also organelle diagrams. Praveen, actually fundamental unit of life மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாமில் இருக்குதா? ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப்பில் ஆக்சுவலாக சம்யுக்தா சொன்ன மாதிரி திரும்ப கேட்குற ஒரு காமனான கொஸ்டின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யுவர் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல், அதுக்கப்புறம் ப்ரோகாரியோட்டிக் செல் அண்ட் யூகாரியோட்டிக் செல், அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, லாங் ஆன்சருக்கு எஸ்பெஷலி
மோஸ்ட்லி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கேட்பாங்க. ஏன்னா வந்துட்டு உங்களால் டயக்ராமும் போட முடியும், அதுக்கப்புறம் அதில் டைப்ஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியும் பேச முடியும் அப்படின்றதுனால வந்துட்டு இதுவுமே வந்துட்டு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ உங்ககிட்ட நான் வந்துட்டு இப்போ லாஸ்ட் மினிட்ல நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எக்ஸாம் மண்டேயா இல்லை நாளைக்காம தெரியலையே, சரி ஓகே. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டால், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் படிங்க. பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும், யூகாரியோட்டிக் செல்லுக்கும் ப்ரோகாரியோட்டிக் செல்லுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் எல்லா செல் ஆர்கனல்ஸுமே இப்போ நான் உங்களுக்கு இந்த ஒரு இதில் வந்து குட்டியாக காமிச்சேன் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆன்சர் எழுதும் போது கூட வந்துட்டு அந்த ஒரு ஆர்கனலோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 2-3 லைனில் வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது ஏதாச்சும் டைப்ஸ் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். டைப்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்துட்டு போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு தி ஆர்டர் வில் பி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் மென்ஷன் பண்ணுங்கள், அதோட டிஸ்கிரைப் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, குட்டியாக ஒரு டயக்ராம் வந்துட்டு பக்கத்தில் நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும்னா வந்துட்டு இதுவுமே வந்துட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ யுவர் நியூக்ளியஸ், ஏன்னா நியூக்ளியஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது ரிகார்டிங் யுவர் டிஎன்ஏ, குரோமாட்டில்ஸ், குரோமோசோம்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் வந்து நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கிறது. அதை பேஸ் பண்ணி யூ ஹேவ் டிஃப்ரென்ஸ் மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ், மெம்பரேன் பவுண்ட் இல்லாத நியூக்ளியஸ் அப்படின்னு டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கிறதால ஸோ அகேன் யுவர் நியூக்ளியஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபாலோட் பை யோர் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதுக்காக மற்ற செல் ஆர்கனல்ஸ் இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லலை, பட் எல்லாமே ஓவர்வியூ தெரிஞ்சுக்கோங்க. தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபாலோட் பை டைப்ஸ் இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன். இதே ஆர்டரில் உங்களோட ஆன்சரை வந்துட்டு எழுதுங்க. ஓகே, எஸ். ஓகே, ஸோ இப்போது the manufactured proteins. I hope that helps, Praveen. Okay, Praveen, okay. So total 25 points. For ma'am, today for me only one biological is about 5 organelles, each 5 points with cell diagrams. Wow, Samyukta. உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு இதுவாக கேட்டிருக்காங்க, பட் நைஸ். இது ரொம்ப ஈஸி சாப்டர் தெரியுமா? ஒன்றுமே இல்லை, ஒரு செல் ஆர்கனல் படிக்கணும், அது என்ன பண்ணுது, அது எங்கே இருக்குதா, அதுக்கு மெம்பரேன் பவுண்ட் ஏதாச்சும் இருக்குதா. இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன சொன்னால், இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் என்ன சொன்னால் அப்படின்னு கேட்டால் அது எப்படி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும்னு வந்துட்டு சொன்னால். அதுக்கப்புறம் என்ன சொன்னால், அது வந்துட்டு ஒரு நெட்வொர்க் ஆஃப் டியூப் அண்ட் ஷீட்ஸ் அப்படின்னு சொன்னால். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சுற்றி வந்துட்டு மெம்பரேன் இருக்கு அப்படி வந்து சொன்னால், இந்த மெம்பரேன் வந்துட்டு எதுக்கு வந்துட்டு சிமிலராக இருக்கும்னு சொன்னால், செல்லுக்கு சுற்றி ஒரு செல் மெம்பரேன் இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சுற்றி இருக்க மெம்பரேனோட ஸ்ட்ரக்சருமே சிமிலராக தான் இருக்கும்னு சொல்கிறான். அப்புறம் வந்து டைப்ஸுக்கு வந்துட்டான். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் 2 டைப் இருக்குது, ஒன்று ரஃப் ஒன்று ஸ்மூத்து. ஏன் அதை ரஃப்னு சொல்கிறோம், ரைபோசோம்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அதை ரஃப்னு சொல்கிறோம். ரைபோசோம்ஸ் என்னது, அவன் வந்து ப்ரோட்டீன் மேனுஃபேக்சர் பண்ணான், அவன் வந்து ஒரு ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி. ஓகேவா? ஸோ ப்ரோட்டீன் மேனுஃபேக்சர் ரைபோசோம்ஸில் தான் வந்துட்டு நடக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். The manufactured proteins are then sent to various places in the cell depending upon need using the endoplasmic reticulum. ஸோ இப்போ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வேலை செய்து நல்லா கவனிங்க. ஓகேவா? ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே இன்டர்லிங்க்டாக வரும். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் 2 டைப் இருக்குது. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ரைபோசோம்ஸ் இருக்குது. இவன் ப்ரோட்டீன்ஸை செஞ்சு வச்சுட்டான். ஓகே, இப்போ செஞ்சு வச்ச ப்ரோட்டீன்ஸ் அவன் மட்டும் வச்சுட்டு இருந்தா ஒன்று பைசாகும் பிரோஜனம் கிடையாது. மற்ற இடத்துக்குலாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே இருந்து தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் இருந்து தான் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த செல், மற்ற ஆர்கனல்ஸ்க்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகும். பட் மேனுஃபேக்சர் பண்ணது எங்கே, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் மேனுஃபேக்சர் நடந்துருச்சு. ஓகே, அடுத்தது the smooth endoplasmic reticulum helps in the manufacture of fat molecules or lipids. நிறைய பேர் லிப்பிட்ஸ்னா என்னன்னு கேட்குறேன். லிப்பிட்ஸ் ஒன்றும் கிடையாது, உங்களோட பாடிஸில் இருக்கிற அந்த ஃபேட். ஓகேவா? ஃபேட் செல்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு எதால் செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டால் ஃபேட் மாலிக்யூல்ஸ் ஆல் செய்யப்பட்டிருக்கோம், லிப்பிட்ஸால் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, சில நம்மளுக்கு வந்துட்டு குட் ஃபேட் இருக்குது, பேட் ஃபேட் இருக்குது. இந்த குட் ஃபேட் வந்துட்டு எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் வந்துட்டு இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ அவன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் வந்துட்டு இந்த ஃபேட் molecules manufacture. Smooth endoplasmic reticulum என்னது, இது வந்துட்டு ஒரு fat factory. ஓகே, fat factory. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபேட் ஃபேக்ட்ரி ஆர் லிப்பிட் ஃபேக்ட்ரி. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரைபோசோம் ஃபேக்ட்ரி, அதாவது ரைபோசோம் ஃபேக்ட்ரி வந்துட்டு ப்ரோட்டீன் மேனுஃபேக்சருக்கு வந்துட்டு இருக்குது. ஓகே, நவ் yeah, some of these proteins and lipids, they help in building the cell membrane. This process is known as membrane biogenesis. Very very important, membrane biogenesis for your MCQ or even at times 2 marks க்கு வந்துட்டு கூட வந்துட்டு கேட்பாங்க. ஸோ பயோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜெனசிஸ்னால எதனாவோட ஒரு சிந்தசிஸ் ஆர் பிகினிங். ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு ஜெனசிஸ்னே சொல்லுவோம். பயோ ஏன்னா இது பயோ ரிலேட்டட், ஸோ கூட பயோ வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகே, என்னத்தை வந்துட்டு அவங்க சிந்தசிஸ் பண்ணுறாங்க, மெம்பரேனை சிந்தசிஸ்
பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் என்ன? ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்டு. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இந்த ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்டு இங்கே வந்துட்டு இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு உதவி செய்யுதில்ல, இது இந்த மெம்பரேன் எல்லாம் வந்துட்டு சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு வந்து உதவி செய்யுது. இந்த ப்ராசஸை மெம்பரேன் பயோஜெனசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான். Now, some of the proteins and lipids, they function as enzymes and hormones. ஓகே, சில எல்லா ப்ரோட்டீன்ஸுமே எல்லா லிப்பிட்ஸுமே மெம்பரேனோட வளர்ச்சிக்கு தான் ஹெல்ப் பண்ணுதா கேட்டால் கிடையாது. சில ப்ரோட்டீன்ஸும் சில லிப்பிட்ஸுமே வந்துட்டு என்சைம்ஸும் ஹார்மோன்ஸுமா வேலை செய்யும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ப்ரோட்டீன்ஸு அண்ட் லிப்பிட்ஸும் ஓகே 3 வேலை இருக்குது அதுக்கு. ஃபஸ்ட்டு வேலை என்ன? மெம்பரேன் பயோஜெனசிஸ். ரெண்டாவது வேலை என்ன அப்படின்னு கேட்டால் ஹார்மோன்ஸாக வேலை செய்யும். மூணாவது வேலை என்ன? என்சைம்ஸாக வேலை செய்யும். ஓகே, அடுத்தது, although the endoplasmic reticulum varies greatly in appearance in different cell, it always forms a network system. ஓகே, ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஒரு செல்லுலேயுமே வந்துட்டு இந்த செல் ஆர்கனல்ஸ்லாம் இருக்குது. ரைட்டா? அந்த கான்செப்ட் கிளியர் ஆகணும். நர்வ் செல்லுமே இருக்குது, உங்களோட எக் செல்லுமே இருக்குது, உங்களோட ஸ்பெர்ம் செல்லுமே இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லாம் இருக்குது. என்னத்தான் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட அப்பியரன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே யூஸ்வலி அது ஒரு நெட்வொர்க்காக தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓகே ஓகே இங்கே என்ன சொல்கிறான்? thus one function of the endoplasmic reticulum, it is to serve as channels for the transport of materials, especially proteins, between various regions of the cytoplasm or between the cytoplasm and the nucleus. சிம்பிளான லாஜிக். ஓகே, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்துட்டு இப்போ ஒரு ரோடு வழியாக தான் வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள், இப்போ நீங்கள் எதனா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த ரோடு வந்துட்டு ஒரு நெட்வொர்க் மாதிரி தானே, எங்கேருந்தோ இந்த ஃப்ளைஓவர்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஏரியாஸை கனெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு வேலை தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்துட்டு பண்ணுது. இதுக்குள்ளே டியூப்ஸு, ஷீட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு நெட்வொர்க் மாதிரி வந்துட்டு இருக்குது. இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் 2 பகுதிகள் இருக்குது, 2 ரீஜன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஒரு ரீஜன் ரஃபாக இருக்குது, ஒரு ரீஜன் வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்குது. ரஃபாக இருக்க ரீஜன் வந்துட்டு ரைபோசோம்ஸ் இருக்கிறதுனால அது ரஃபாக இருக்குது. ஸ்மூத் வந்துட்டு அது ஏன் ஸ்மூத்தாக இருக்குன்னா அது ரைபோசோம்ஸ் கிடையாது. ரைபோசோம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறான்? ப்ரோட்டீன் மேனுஃபேக்சர் பண்ணுறான். இவன் என்ன பண்ணுறான்? ஸ்மூத்து. இவன் வந்துட்டு ஃபேட் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறான். இப்போ இவன் ஏற்கனவே பார்க்க எப்படி இருக்கான்? டியூபாக வந்துட்டு இருக்கான், நெட்வொர்க்காக இருக்கான். அப்படின்னா காமன் சென்ஸ் என்ன பண்ணுவான்? இவன் என்ன தயாரிச்சான்? ப்ரோட்டீன்ஸும் லிப்பிட்ஸும் தயாரிச்சான். அப்போது இதை வந்துட்டு இவன் செஞ்சு வச்சிருக்க இந்த ஃபேக்ட்ரி, அதாவது எண்டோபிளாஸ்மிக் மற்ற ஏரியாவுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவான். அதான லாஜிக்கு. அப்போ எங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இவன் எங்கே ப்ரெசென்ட் இருக்கான்? இதுதான் ஒரு செல் மெம்பரேன் வந்துட்டு இது இருக்குது. இது சும்மா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, இங்கே வந்துட்டு லைசோசோம்ஸ் இருக்குது, இங்கே பெராக்சிசோம்ஸ் இருக்குது. இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்கிற இந்த ஃபேக்ட்ரியில் தான் உங்களோட ப்ரோட்டீன்ஸுமே மேனுஃபேக்சர் ஆகிடுச்சு, லிப்பிட்ஸுமே மேனுஃபேக்சர் ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து மற்ற இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா எங்கே நெக்ஸ்ட்டு வரும்? சைட்டோபிளாசம்க்கு தானே வரும். இந்த ஏரியா தானே, தரையை தானே நம்ம சைட்டோபிளாசம்னு சொல்கிறோம், அதை தான் சொல்கிறோம். ஓகேவா? சைட்டோபிளாசம் நடுவில் யார் இருக்கா? நியூக்ளியஸ் இருக்குது, அதை தான் அவன் சொல்கிறோம். என்ன சொல்கிறான் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் ப்ரோட்டீன்ஸை எங்கே? பிட்வீன் வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் தி சைட்டோபிளாசம், இல்லைன்னா ஆர் பிட்வீன் தி சைட்டோபிளாசம் வந்து நியூக்ளியஸ். சைட்டோபிளாசம் வந்துட்டு நியூக்ளியஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளான லாஜிக். ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. ரைட். Now, the endoplasmic reticulum also functions as a cytoplasmic framework, providing a surface ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறான்? இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்துட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ப்ரொவைட் பண்ணுது ஃபார் சம் ஆஃப் தி பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி செல். ஓகே, ஸோ பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த செல்லுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? ப்ரோட்டீன்ஸு, லிப்பிட்ஸு தேவைப்படுது. ஏன் தேவைப்படுது ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸு? இந்த செல் மெம்பரேனை வந்துட்டு உருவாக்குறதுக்கெலாம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஹார்மோன்ஸாக வேலை செய்யுது, என்சைம்ஸாக வேலை செய்யுது. இது வந்துட்டு ஒரு விதமான ஒரு செல் பண்ணுற ஒரு எசென்ஷியலான ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இட்ஸ் பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்கு ஒரு முக்கிய ஒரு ஸ்டார்டிங் அந்த புள்ளி போட்டது யார் அப்படின்னு கேட்டால் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா?
அடுத்தது now in the liver cells of the group of animals called vertebrates, as smooth endoplasmic reticulum plays a crucial role in detoxifying many poisons and drugs. Okay, so இப்போ நம்ம வந்துட்டு ஈவன் இது வந்துட்டு கொஞ்சம் அவுட் ஆஃப் த டாபிக் இப்போ தெரிஞ்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பேராசிட்டமல் அப்படிலாம் வந்து நம்ம இந்த மாத்திரைகளெல்லாம் சாப்பிட்றோம்ல, ஒரு வேளை நீங்களாம் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு வேளை வந்துட்டு சின்னதாக நமக்கு வந்துட்டு உங்களோட பாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு எதனா ஒரு கோல்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதனா ஒரு கோல்டோ இல்லை ஃபீவர் எதனா வந்துச்சுன்னா அதுக்கு வந்து இப்போ சிம்பிளாக அது கூட வேணாம், எங்கன்னா ஒரு டஸ்ட்டாக இருக்கிற ஒரு ரூமுக்கு போகிறீங்க, இல்லை ரொம்ப ஒரு பொல்யூஷனில் இருக்கிற ஒரு ஏரியாவில் சுற்றின்னு இருக்கீங்கன்னு வச்சுப்போங்க. அப்போ அங்கே இருக்கிறது ஏதாச்சும் உங்கள் மூக்குக்குள்ளே போச்சுன்னா உங்கள் மூக்குக்குள்ளே போனதை வெளியில் கொண்டு வரணும். ஓகே, எதனா ஒன்று போயிடுச்சு, டஸ்ட் அலர்ஜி டஸ்ட்டே உங்கள் மூக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுப்போங்க. அந்த மூக்குக்குள்ளே போனது டஸ்ட்டை உங்கள் மூக்கிலேருந்து உங்கள் பாடியிலேருந்து அந்த வெளியில் கொண்டு வரணும். மூக்குலேருந்து போனதை மூக்கிலேருந்தே வந்துட்டு வெளியில் கொண்டு வரும் ஹெச்சு அப்படின்னு நீங்கள் தும்பும் போது. ஸோ அது உங்கள் பாடியோட நேச்சுரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகே, அதே மாதிரி உங்கள் பாடியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும்போது இந்த கோல்டு சில வைரஸஸ்னாலலாம் வரும். ஓகே, ஸோ அப்படி இந்த வைரஸஸ்னால என்டர் ஆச்சுன்னா பாடிக்குள்ளே, அப்போது உங்களுக்கு கோல்டு வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாடியோட டிஃபென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் வரும், இல்லை சோர் த்ரோட் வரும், இல்லை காஃப் வரும், இல்லை நீங்கள் வந்துட்டு மூக்சிலி வருதுல்ல, ஸோ அதெல்லாமே உங்கள் பாடியோட ஒரு டிஃபென்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்கள் பாடி வந்துட்டு ஃபைட் பண்ணுது இந்த உள்ளே வந்த இந்த வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக. இப்போ நீங்கள் ஐயோ தலைவலிக்குதே, இதனடா தொண்டை வலிக்குதே, இல்லை இதுக்கு மூக்கு இப்படி பண்ணினே இருக்குதே அப்படி சொல்லிட்டு டப்புன்னு மாத்திரை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாத்திரை என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே குறைச்சிரும். ஓகேவா? நிறைய சிம்டம்ஸ் அப்படியே குறைச்சிரும். ஃபர்ஸ்ட் டைம் இல்லை செகண்ட் டைம் இல்லை மூணாவது வாட்டி இந்த மாத்திரை நீங்கள் போடும்போது ஓரளவுக்கு அந்த வைரஸ் கூட வந்துட்டு அந்த மாத்திரை வந்துட்டு சண்டை போடும். ஓகேவா? இதே திரும்ப மாத்திரை போட்டிங்கன்னா அந்த வைரஸ்க்கு தெரிஞ்சிடும், டேய் இவன் சரியான ஒரு மாத்திரை பீசுறா, சும்மா மாத்திரை போட்டுக்கலாம், அவன் பாடியை சண்டை போட விட மாட்டான் பாடிஸோட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அந்த வைரஸ் உள்ளே வர்றது இந்த மாத்திரைக்கு அடாப்ட் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் மறுபடியும் டோசேஜ் அதிகமாக ஆக்குவீங்க. ஓகே, உங்கள் நேச்சுரல் பாடி சிஸ்டமை நீங்கள் மெஸ்அப் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ இம்யூனிட்டி பில்ட் பண்ணுற மாதிரி ஃபுட்ஸை வந்துட்டு எடுத்துக்கோங்க இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா ஷேர் திஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். சில நேரத்தில் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஐயோ என் பிள்ளை துடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை போட்டு வந்துட்டு அமுக்கிஃபை பண்ணிடுறாங்க. ஆனால் சில நேரத்தில் நம்ம பாடியை ஃபைட் பண்ண வேணும். ரொம்ப முடியல, ரொம்ப வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அந்த மாதிரி பட்சத்தில் போடுறது பரவாயில்ல, சும்மா உங்களால் முடியும், உங்களால் அந்த விஷயத்தை பேர் பண்ண முடியும் அப்படின்னும் போது பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு சிமிலர் மெக்கானிசம் இங்கே இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் செல்லுக்குள்ளே வந்துட்டு ஒரு நேச்சுரலான ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக ஃபைட் பண்ணுது. ஓகே, இது என்ன பண்ணுதுன்னா டீடாக்சிஃபை மெனி பாய்சன் அண்ட் ட்ரக்ஸ் which are present in your liver. லிவரில் வந்துட்டு நம்ம நிறைய விஷயத்தில் ஏதாச்சும் நம்ம சாப்பிட்ற பொருட்களோ இல்லை இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் நம்ம பண்ணும்போது சில மெடிசனுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கும். உதாரணத்துக்கு பேராசிட்டமல் உங்களோட லிவரை டேமேஜ் பண்ணக்கூடிய அதுக்கு வந்துட்டு அந்த தன்மை வந்துட்டு இருக்குது. அப்போ என்ன ஆகும், இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்கள் லிவரை வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்கிறத விட கண்டிப்பாக அதை வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் உங்களோட இம்யூனிட்டி நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷனலாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் லிவரில் இருக்கிற இந்த ட்ரக்ஸோ இல்லை பாய்சன்ஸோ அதெல்லாம் அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியில் அகற்றதுக்கு உதவி செய்யும். ஓகே, ஸோ ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல், க்ரூஷியல் ரோல்னா என்னது, ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் இன் டீடாக்சிஃபைங் எனி கைண்ட் ஆஃப் ட்ரக் ஆர் எனி கைண்ட் ஆஃப் பாய்சன் தட் மைட் பி அக்குமுலேட்டட் இன் யோர் லிவர். ஓகே, ஸோ அது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கால்கி apparatus ஸ்கூலில் போகிறதுக்கு முன்னாடி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட குவிக் ஓவை பார்த்துடலாம். ஓகே மேம், 9th தமிழில் மேக்ஸ் நாட் தேர் மேம். 9th தமிழில் மேக்ஸ் நாட் தேரா? ஓகே, மேக்ஸுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஓகே சம்யுக்தா, நான் ஆக்சுவலாக அந்த எனக்கு தெரியலன்னு தான் இப்போ சொன்னேன். சம்யுக்தா இல்லைன்னு சொல்ல, சம்யுக்தா தெரியலன்னு தான் சொன்னேன். அது வந்து இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொன்ன உடனே நான் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டேன். எனக்கு அப்டேட் வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் சொன்னேன். எனக்கு அதை பற்றி தெரியலன்னு தான் சொன்னேன். ஓகேவா? ஓகே, ஹாய் பா சொல்லோ மேம், நீ ஃபார் லெசன்ஸ் ஃபார் கிளாஸ். ஓகே நிஷாந்த் கொண்டு வரேன்ப்பா. Ma'am, actually my brother saw Shimon Sir's video this channel and he's studying in NIT. Wow, where level pa? Okay, ma'am, does social science in this channel? Social science வந்துட்டு
எடுக்கிறாங்களே பால வினோதினி சுபாவம் எடுக்கிறாங்க ஃபார் கிளாஸ் 9 அண்ட் ஃபார் கிளாஸ் 10 சோஷியல் ஸ்டடீஸ் வந்துட்டு விடாமல் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் பிளேலிஸ்ட் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செக் பண்ணுங்கள். கிளாஸ் 9th and 10th சோஷியல் ஸ்டடீஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்கப்பா. ஓகே, மேத் வாண்டட் இன் தமிழ் மேம். யா சம்யுக்தா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியாச்சு. வெரி சூன் மேத்துக்கு வந்துட்டு இறக்கிடுவாங்க. ஓகே, ஸோ வி ஃபினிஷ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்னது? இது வந்துட்டு ஒரு நெட்வொர்க்காக இருக்குது. இது டியூபு ஷீட்ஸால் செய்யப்பட்ட ஒரு நெட்வொர்க், ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி லார்ஜ். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமை சுற்றி மெம்ப்ரேன் இருக்குது. ஸோ இட் இஸ் அ மெம்ப்ரேன் பவுண்ட் செல் ஆர்கனல். இந்த மெம்ப்ரேன் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் சுற்றி இருக்குல்ல, இது பார்க்க இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த செல்லை சுற்றி இருக்க செல் மெம்ப்ரேனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமை சுற்றி இருக்க அந்த மெம்ப்ரேனும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல 2 டைப் இருக்குது. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஏன் ரஃப்பாக இருக்குன்னு கேட்டால் ரைபோசோம்ஸ் அதில் இருக்கிறதுனால அது ரஃப்பாக இருக்குது. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ரைபோசோம்ஸ் இல்லாததுனால அது வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ரைபோசோம்ஸ் இருக்கிறதுனால ரைபோசோம்ஸ் வந்து ஒரு ப்ரோட்டீன் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரியாக வேலை செய்யுது. இதுவே ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் வந்துட்டு லிப்பிட்ஸ் மேனுஃபேக்சர் ஆர் ஃபேட் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரியாக வந்துட்டு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது. ஸோ இவங்க இந்த ப்ரோட்டீன்ஸு லிப்பிட்ஸ் ரெண்டுமே செல்லுக்கு ரொம்ப எசென்ஷியல். ஓகே, ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸும் லிப்பிடும் வந்துட்டு செல் மெம்பரேன் வந்துட்டு உருவாக்குறதுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால இட் இஸ் இன்வால்வ்ட் இன் மெம்பரேன் பயோஜெனசிஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த ப்ரோட்டீன்ஸும் லிப்பிட்ஸும் எல்லாமே இந்த மெம்பரேன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது கிடையாது. சில ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் வந்துட்டு ஹார்மோன்ஸும் என்சைம்ஸாகவும் வந்துட்டு வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேக்டரி செஞ்சு வச்சா பத்தாது, மற்ற இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து சைட்டோபிளாசமுக்கு, அப்புறம் சைட்டோபிளாசம் வந்து நியூக்ளியஸ்க்கு, அப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே வந்துட்டு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு அந்த செல் ஒரு ஆக்டிவிட்டியோட ஸ்டார்ட் ஆகுறதுனால ஸோ இது வந்துட்டு ஒரு சைட்டோபிளாசமுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ரேம் ஒர்க் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது. உங்கள் லிவருக்குள்ளே ஏதாச்சும் ட்ரக்ஸோ இல்லை பாய்சனோ அந்த மாதிரி ஏதாச்சும் கழிவுகள் அக்குமுலேட் ஆகியிருந்தால் அது எல்லாமே டீடாக்சிஃபை பண்ண, அதெல்லாம் வந்துட்டு வெளியில் அகற்றுறதுக்கு உதவி செய்யும் இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ we move to the next organelle which is your Golgi apparatus. Okay. எஸ், ஸோ Golgi apparatus ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஓகே பாலவனதி மேம். சுபா மேம் கொஞ்சம் ஏர்லி நான் ஸ்கூல் விட்டு வரதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கான்டோன் அட்டனசிஸ்டி ப்ளீஸ் பாஸ் திஸ் மெசேஜ். ஓகே, ஸோ ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு ஸ்கூல்லாம் எப்போ முடியுது? ஐ திங்க் ஈவன் ஐ ஸ்டார்டட் ஏர்லி, இல்லை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணான்னு கூட தெரில. 5:30 அப்போ 5 மணிக்கெலாம் எல்லோரும் வந்துடுறீங்க. அதுக்கும் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணால் தான் பிரச்சனையா, இல்லை 5:30க்கு தான் எல்லோரும் வீட்டுக்கு வர்றதா? ஸோ டைம் சொல்லுங்கள், நான் வந்து பாஸ் ஆன் பண்ணிடுறேன். ஓகே, சரி. Golgi apparatus first described by 𝐾𝐢𝐬𝐬𝐿. It consists of a system of membrane bound vesicles or flattened sacs. ஓகே, ஸோ இதில் எப்படி இருக்குன்னா Golgi apparatusல சாக்கு மூட்டை மாதிரி வந்துட்டு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இந்த சாக்கு மூட்டைலாம் வந்துட்டு அமுகி போட்டு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் Golgi apparatus. டேமேஜ் பண்ணிட்டேன் ஏற்கனவே சாக்கு மூட்டைன்னு சொல்லிட்டான், அந்த சாக்கு மூட்டையும் அமுகி போன வச்ச மாதிரி ஸ்ட்ரக்சர் Golgi apparatus அப்படின்னு வந்து சொல்லிட்டான். இங்கேயுமே என்ன இருக்குது, இது Golgi apparatus is again membrane bound அப்படின்னு சொல்லிட்டாங்க. Golgi apparatus சுற்றியுமே வந்துட்டு மெம்பரேன் இருக்குது. ஓகே, ஸோ தான் மெம்பரேன் பவுண்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் 𝐾𝐢𝐬𝐬𝐿 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால தான் அது வந்து Golgi apparatus அவருக்கு அப்புறமாவே அந்த பேர் வச்சுட்டாங்க அந்த ஸ்ட்ரக்சருக்கு. ஏன்னா அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு அது இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கியா, இது எப்படி இருக்குது தெரியுமா, சாக்கு மூட்டை மாதிரி இருக்குது, சாக்கு வந்துட்டு ஃப்ளாட் பண்ண மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்குது அப்படின்னு அவர் தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் முதல்ல டிஸ்கிரைப் பண்ணதுனால அந்த ஸ்ட்ரக்சருக்குமே அவர் பேரே வச்சுட்டாங்க Golgi apparatus அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நோ நெக்ஸ்ட். In the flattened sacs are arranged approximately parallel to each other in stacks called as cisterns. ஓகே, இந்த சாக் மூட்டை மாதிரி இருக்குன்னு சொன்னேன், இது வந்துட்டு ஃப்ளாட்டான மாதிரி இருக்குது. இந்த ஒரு சாக் மூட்டையுமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று பேரலாக வந்துட்டு அப்ராக்சிமேட்லி பேரலல்னா என்ன, ஒன்றுக்கு இப்படி ப்ராப்பராக இருந்துட்டா ப்ராப்பரான பேரலல் கிடையாது, கிட்டத்தட்ட தோராயமாக பேரலாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இன் ஸ்டாக்ஸ் கால்ட் ஆஸ் சிஸ்டர்ன்ஸ். ஓகே, ஸோ ஃப்ளாட்டன்டு சாக்கு
ஸ்டோமாட்டா. ஃபஸ்ட்டே ஃப்ளாட்டன்டு ஸ்டாக்கு பேரலாக இருக்குதுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஒரு நிறைய ஸ்டாக் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு சிஸ்டர்ன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நிறைய ஒன்றுக்கு கீழே அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டாக் உருவாகுது, அதை சிஸ்டர்ன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, நவ் தீஸ் மெம்பரேன்ஸ் ஆஃபன் ஹாவ் கனெக்ஷன்ஸ் வித் தி மெம்பரேன்ஸ் ஆஃப் endoplasmic reticulum and therefore they constitute another portion of a complex cellular membrane system. Okay, so இந்த Golgi apparatusக்குமே endoplasmic reticulumக்குமே வந்துட்டு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால they form together a complex cellular membrane system. Okay, ஏன்னா endoplasmic reticulum membrane, Golgi apparatus membrane ரெண்டுத்துக்குமே கனெக்ஷன் இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மெம்பரேன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ் ma'am, life process kandipa sabri ma'am is for that's okay as I'm coming home 5:10 but most of them reaching home 6 p.m. and Subha ma'am is starting at 4:30 itself. Oh, I didn't even attend one SST class ma'am and I want that. Okay Samyukta, அண்டர்ஸ்டாண்டபிள், புரிகின்றது. அப்போது நிறைய பேருக்கு 6 மணிக்கு மேலே தான் வந்துட்டு வீட்டுக்கே வரீங்க. ஓகே, 6 மணி தான் உங்களுக்கு வந்து செஷன்ஸ் ப்ராப்பராக இருக்குல்ல. ஓகே, இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறேன். ஓகே, நவ் okay, now the material synthesized near the endoplasmic reticulum, it is packaged and dispatched to various targets inside and outside the cell through the Golgi apparatus. முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபேக்ட்ரின்னு பார்த்தோம். ஏன்னா ஃபேக்ட்ரி ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு பார்த்தோம். இங்கே ப்ரோட்டீன் வந்துட்டு மேனுஃபேக்சர் ஆகிடுச்சு, ஃபேட்டுமே மேனுஃபேக்சர் ஆகிடுச்சு. எங்கே? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இப்போது இது வந்துட்டு பேக் பண்ணி dispatch ஆகுது டு வேரியஸ் டார்கெட்ஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைட் தி செல். அதாவது இந்த ப்ரோட்டீன்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்துட்டு உருவாக்கிட்டீங்க, லிப்பிட்ஸை ஒரு இடத்துல உருவாக்கிட்டீங்க. எங்கே? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் உருவாகிடுச்சு. இது எல்லாமே இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீட்டாக பேக் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க த்ரூ மற்ற பார்ட்ஸ் ஆர் மற்ற ஏரியாஸ் ஆஃப் தி செல். எது வழியாக? ஆர் வித் த ஹெல்ப் ஆஃப் யார் அப்படின்னு கேட்டால் Golgi apparatus. ஓகே, அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக, ஓகேவா, இது அமேசான் தான் எல்லாம் உருவாக்குது அப்படின்னு கேட்காதீங்க. அங்கே தான் வந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்ட ஃபோன்லாம் வந்து மேனுஃபேக்சர் ஆகுது அப்படின்னு என்கிட்ட கொஸ்டின் கேட்கக்கூடாது. சும்மா புரிதலுக்காக சொல்கிறேன். ஓகே, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் உங்களோட அமேசானுக்கு வந்துட்டு கம்பேர் பண்ணிக்கோங்க. அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ நைக்காவோ என்னத்தையோ ஒன்று மிந்த்ராவோ. ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகுது? அமேசானோ ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு கேட்டோம். அந்த இடத்துல வந்துட்டு உன்னோட ஃபோன் வந்துட்டு இருக்குது, அங்கே என்ன பண்ணி ஃபோன் ஆர்டர் போட்டு அங்கே ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனை பேக் பண்ணுறான். பேக் பண்ணிவிட்டு இப்போ நீ அட்ரஸ் கொடுத்துட்டு அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு அவன் வந்துட்டு பார்சல் அனுப்பிச்சிட்டான். ஓகேவா, பார்சல் அனுப்புறதுக்கு அவன் நடுவில் வந்துட்டு ஒரு டெலிவரி பார்ட்னர் சூஸ் பண்ணான். பார்த்தியா, அந்த டெலிவரி பார்ட்னரு இங்கே நம்ம செல்லுக்குள்ளே யார் அப்படின்னு கேட்டால் Golgi apparatus. ஓகேவா, இப்போது டிஸ்பேச்ட் அப்படின்னு கேட்டால் இப்போ அது நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் செஞ்சு வச்ச ஒரு மேனுஃபேக்சர் ஆன ப்ரோட்டீனோ இல்லை லிப்பிட்ஸோ நியூக்ளியஸ்க்கு போகணும், இல்லை வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியாவுக்கு போகணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ அது போக வேண்டியதுக்கு வந்துட்டு அப்படியே சும்மா எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட முடியாது, நீட்டாக பேக் பண்ணணும். அப்புறமா அதை பேக் பண்ணி அமிச்சாச்சு. யார் வழியாக அமிச்சாச்சு? Golgi apparatus. இந்த பாரு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நீ போய் அங்கே கொடுத்துருப்பா அப்படின்னு Golgi apparatus கொடுத்து அமிச்சிருது. ஓகே, அவ்வளோதான். ஓகே, now its function includes the storage, modification and packaging of products in vesicles. இப்போ Golgi apparatusோட மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் Golgi apparatus ஸ்டோர் பண்ணுது, அதுக்கப்புறம் அதை மாடிஃபை பண்ணுது அண்ட் பேக்கேஜிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ நிறைய அதுக்கிட்ட வருது இல்லை, ஏற்கனவே ப்ரோட்டீன்ஸோ லிப்பிட்ஸ்லாம் நிறைய வந்துட்டு வருது. ஸோ அந்த பேக்கேஜிங்கை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை ஸ்டோருமே பண்ணிக்குது. எங்கே ஸ்டோர் பண்ணிக்குது அப்படின்னு கேட்டால் இன் அ ஸ்ட்ரக்சர் கால்ட் as vesicles அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நவ் இன் சம் கேசஸ் complex sugars may be made from simple sugars in the Golgi apparatus. இன்னொரு ஃபங்க்ஷன் ஆஃப் Golgi apparatus என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிற சுகர்ஸ் வந்துட்டு Golgi apparatusல இருக்க சிம்பிளான சுகர்ஸை வச்சு செய்ய முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, now the Golgi apparatus is also involved in the formation of lysosomes. Golgi apparatus ஃபஸ்ட் என்ன பண்ணுது? தூது வேலை செய்யுது. அதுக்கப்புறம் வந்திருக்க பேக்கேஜெல்லாம் ஸ்டோர் பண்ணுது,
பண்ணுது, மாடிஃபை எல்லாம் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் இருக்கிற சிம்பிள் சுகரை வச்சு காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் லைசோசோம்ஸ்னு சொல்கிற இன்னொரு ஸ்ட்ரக்சரோட ஃபார்மேஷனில் இன்வால்வ் இருக்குது. அதாவது 4 ஃபங்க்ஷன் கால்கி apparatus பண்ணுது. ஓகே ஓகே ஸோ இது நான் கெமிலா கால்கி பற்றி சொல்லலை. மூவிங் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் யுவர் லைசோசோம்ஸ்க்கு வந்துட்டு நான் மூவ் ஆகுறேன். ஓகே எஸ் சம்யுக்தா, உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் என்ன வேணும்னு சொல்லுங்கள், இங்கிலீஷ் கிராமர் நான் எடுத்துடுறேன். ஓகே இங்கிலீஷ் கிராமரில் என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள், அதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை நான் கொண்டு வரேன். ஓகே ஹாய் பிரவினேம்ஸ், வணக்கம்ப்பா. ஐ டூ ரிமெம்பர் யூ பிரவினேம்ஸ், வணக்கம். Now lysosomes. Structurally, lysosomes are membrane-bound sacs filled with digestive enzymes. இங்கேயுமே உனக்கு ஹிண்ட் கொடுத்துனே வரான். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் மெம்ப்ரேன் பவுண்டு, அதுக்கப்புறம் படித்த இந்த கால்கி apparatusம் மெம்ப்ரேன் பவுண்டு. இங்கேயுமே கால்கி apparatusஆல் உருவாக்குன இன்னொரு ஸ்ட்ரக்சர் லைசோசோம், அவன் மட்டும் மெம்ப்ரேன் பவுண்டு இல்லாமல் இருந்தால் எப்படி, அவனும் மெம்ப்ரேன் பவுண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவனுமே எப்படி அப்படின்னு கேட்குறான்னா, இவனும் கால்கி apparatus மாதிரி வந்துட்டு சாக்கு தான், சாக்கு மூட்டை ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் இவன் வந்துட்டு ஃப்ளாட்டாலாம் கிடையாது. இந்த சாக்குக்குள்ளே வந்துட்டு என்னமோ வந்துட்டு இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேவா, இந்த சாக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டால் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்துட்டு இந்த சாக்குள்ளே இருக்குது. நவ் தீஸ் என்சைம்ஸ் தே ஆர் மேட் பை ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். கனெக்ஷன் உருவாகின்றதா? இது இங்கே இதுக்குள்ளே இருக்கிற இந்த என்சைம்ஸு யாரால் செய்யப்பட்டிருக்குன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஏற்கனவே பாருங்கள், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்குமே கால்கி apparatusக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஏன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமே மெம்ப்ரேனு, கால்கி apparatusம் மெம்ப்ரேனு. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மெம்ப்ரேன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா, கால்கி apparatus வந்துட்டு அது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுது. அந்த ஸ்ட்ரக்சர் பேர் லைசோசோம்ஸ் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம். லைசோசோம்ஸ் வந்துட்டு கால்கி apparatusஆல் உருவாக்கப்பட்டதுனால அதுவுமே சாக்கு மூட்டை மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன, அதுவுமே மெம்ப்ரேன் பவுண்டு தான். அந்த சாக்குக்குள்ளே டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்குது. இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸை யார் வந்துட்டு சிந்தசிஸ் பண்ணார், யார் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்டால் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமா. நம்ம என்ன படித்தோம், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன்ஸு, எல்லா ப்ரோட்டீன்ஸுமே வந்துட்டு மெம்ப்ரேனோட அந்த சிந்தசிஸில் பயோஜெனசிஸில் இன்வால்வ் ஆகிறது கிடையாது. சில ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு என்சைம்ஸாகவும் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு படித்தோமா இல்லையா? அங்கே சில ப்ரோட்டீன்ஸ் என்சைம்ஸாகவும் ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்தீங்களா? அது என்ன மாதிரி என்சைமாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தா டைஜஸ்டிவ் என்சைமாக ஃபங்க்ஷன் ஆகுது. எங்கே, கால்கி apparatus உருவாக்கின லைசோசோம்ன்ற ஸ்ட்ரக்சரில் அந்த சாக்குக்குள்ளே வந்து டைஜஸ்டிவ் என்சைம் இருக்கின்றது. உருவாக்குனது யார்? நம்ம ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பங்கு தான், வேறு யாரும் கிடையாது. ஓகே அடுத்து lysosomes are a kind of waste disposal system of the cell. ஓகேவா, இப்போது யார் அவனை லைசோசோம்ஸ் யார் உருவாக்குனா, அவன் எப்படி இருக்கிறான், அவனோட சாக்கு மூட்டைக்குள்ளே என்ன இருக்குது, அந்த டைஜஸ்டிவ் என்சைம் யார், அதை யார் உருவாக்குனன்றதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ லைசோசோம் என்னத்துக்கு இருக்குது, ஏன் அவனை கஷ்டப்பட்டு எல்லாருமே வந்துட்டு அவனை உருவாக்குறதுக்கு இவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, லைசோசோம் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வேஸ்ட் டிஸ்போசபிள் சிஸ்டம் ஆஃப் தி செல். வேஸ்ட் செல்லுக்குள்ளே வந்துட்டு எதனா வேஸ்ட் இருக்கும்ல, அதெல்லாம் போடுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும், அவன் தான் லைசோசோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் லைசோசோம். Now these help to keep the cell clean by digesting any foreign material as well as worn out cell organelles. ஓகே, ஸோ லைசோசோம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஒருவேளை அந்த செல்லுக்குள்ளே வந்துட்டு எதனா வந்துட்டு செல்லுக்கு சம்மந்தமே இல்லாத ஏதாச்சும் ஒரு பொருள் உள்ளே வந்துருச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் உள்ளே வந்துருச்சுன்னா, அது அந்த பொருளுக்குமே அந்த செல்லுக்குமே சம்மந்தமே இல்லை. அப்போது அது என்ன பண்ணும், லைசோசோம் போயிட்டு நீ யாரா கோமாளின்னு சொல்லிட்டு அதை பிரேக் டவுன் பண்ணிடும், டைஜஸ்ட் பண்ணிடும், அந்த ஃபாரின் மெட்டீரியலில் பிரேக் டவுன் பண்ணிடும் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், எதனா வந்துட்டு பழைய செல் ஆகணும், உடச்சல் இருக்கிற செல் ஆகணும், அதெல்லாம் இப்போ வந்துட்டு சரியாக ஓடலை அப்படின்ற பட்சத்தில் அது அந்த செல்லுக்கு ஒரு பாரம் தானே, அந்த செல் ஆர்கன்லையுமே வந்துட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், அதையுமே அது டைஜஸ்ட் பண்ணி பிரேக் டவுன் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அடுத்து, ஃபாரின் மெட்டீரியல்ஸ் என்டரிங் த செல் such as bacteria or food as well as old organelles end up in the lysosomes which break complex substances into simpler substances. Lysosome வந்துட்டு ஒரு டஸ்ட்பின் மாதிரிங்க. ஓகே, எதனா வந்துட்டு
வேஸ்ட் மெட்டீரியல், அது வந்து ஃபுட்டோ இல்லை பாக்டீரியோ அதெல்லாம் வந்து அந்த செல்லுக்குள்ளே வந்துச்சுன்னா அவன்லாம் வந்து லைசோசோம்குள்ளே தான் போகணும். ஓகே, அப்புறம் இது போன பழைய செல் ஆர்கனல், அது வந்து ஓட்ட ஓடச்சல் இருக்கிற செல் ஆர்கனல், அந்த செல்லுக்கு எதுவுமே அதனால் பிரோஜனம் இல்லாத பட்சத்தில் அதுவுமே லைசோசோம்குள்ளே வந்துடும். ஓகே, லைசோசோம்குள்ளே வந்த உடனே லைசோசோம் என்ன பண்ணும், இது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி அதை பிரேக் டவுன் பண்ணணும், அதை டைஜஸ்ட் பண்ணிடும். அதில் இருக்கிற அந்த டைஜஸ்ட் என்சைம்ஸை வச்சு அந்த வேஸ்ட்டாக இருக்கிற ஓன் அவுட்டாக இருக்கிற ஆர்கனல்ஸை இல்லை ஃபாரின் மெட்டீரியலோ பிரேக் டவுன் பண்ணிடும். ஓகே, now lysosomes, they are able to do this because they contain they contain powerful digestive enzymes. powerful digestive enzymes இருக்கனால தான் இந்த வேலைலாம் பண்ண முடியுது, இல்லைனா சும்மா பண்ண முடியுமா? அதுக்கு தான் கஷ்டப்பட்டு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் டே என்னில் இருக்க ப்ரோட்டீன் நீ போய் சில என்சைம்ஸை வேலை செய்கிற அப்படின்னு அதுக்கு தான் அமுச்சு விட்டது. ஏன் அந்த செல்லெல்லாம் கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, இவ்வளோ மேட்ரு இருக்கிறதுனால. ஓகேவா, இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால. ரைட், now 10th biology 8 o'clock இருக்குப்பா. திஸ் வீக்கெண்ட் மென்டி மாதிரி இல்லாமல் இந்த லெசனில் எம்சிக்யூஸ் மட்டும் ப்ரெசன்டேஷன்லேயே பண்ணுறீங்களா ப்ளீஸ், இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, கண்டிப்பாக சம்யுக்தா. இந்த நைஸ் ஆக்சுவலி ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப்பில் எம்சிக்யூஸ் வேணும் தானே கொண்டு வரேன். ஓகே, பேசிக் கிராமர் பால வேணும் தானே. ஓகே, ஃபர்ஸ்ட் வி வாண்ட் 12 tenses மேம், தென் டைரக்ட் இன்டைரக்ட் அண்ட் தென் ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் ஃபார் கிளாஸ். சம்யுக்தா நீங்கள் சொன்னது அப்படியே காமெண்ட் பண்ணணும், நிறைய சொல்லியிருக்கேன், நீங்கள் காமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தட் நான் லேட்டர் பீரியடை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஈஸியாகவும் இருக்கும் ஃபார் ரெஃபரன்ஸ். ஓகே, அதனால் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஈஸியராக இருக்கும் எனக்கும் சரி உங்களுக்குமே சரி. ஓகேவா, ரைட்டு. Now next, during the disturbance in cellular metabolism, for example, when the cell gets damaged, lysosomes may burst and the enzymes digest their own cell. Therefore, lysosomes are also known as the suicide bags of a cell அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பேசிக்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தா, சில நேரத்தில் செல்லுக்குள்ளே வந்துட்டு எதுனா ஒரு விதமான வந்துட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸோ இல்லை செல்லோட சிஸ்டமில் ஏதாச்சும் வந்துட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸ் சம்திங் எதனா ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அப்போது லைசோசோம்ஸோட அந்த செட்டப்பே வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிடும். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் அதில் நல்ல இதோட வேலை என்ன, இத்து போன பழைய போல செல் ஆர்கனல்ஸு இல்லை ஃபாரின் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறது தான் அதோட வேலை. ஆனால் சில நேரத்தில் செல்லோட எதனா அந்த சிஸ்டமில் ஏதாச்சும் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா லைசோசோம்ஸை நல்ல செல் ஆர்கனல்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து அந்த செல்லையே வந்துட்டு மொத்தமாக அப்படியே அதோட டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வச்சு அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடும். அப்படியே ஒரு ஹியூமன் மனுஷ ஆட்டம் பாம்பு வந்துட்டு ஹியூமன் பாம்பு அந்த மாதிரி வந்துட்டு லைசோசோம்ஸ் வந்து டிஷ்யூம் பண்ணிடும், அந்த செல்லையே வந்துட்டு டிஷ்யூம் ஆக்கிடும். அதனால லைசோசோம்ஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் சூசைட் பேக்ஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறோம். therefore lysosomes are also known as suicide bags of the cell. okay, next நம்ம வந்துட்டு போகலாம், which is mitochondria. I think we have mitochondria, plastids and a little bit on cell division, and அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடிஞ்சிருது. okay, and we also have vacuoles, mitochondria. okay, okay, so we have just mitochondria, vacuoles, plastids, cell division, and this chapter ke khatam ho gaya, tata bye bye solliruvom. okay, ஓகே, வாட் இஸ் மெட்டபாலிசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பால வினோதினி. மெட்டபாலிசம்னா இப்போது நம்ம ஏதாச்சும் வந்துட்டு செல் வேலை செய்யணும் கரெக்டாக, அந்த செல் வேலை செய்கிறதுக்கு அதுக்கு வந்துட்டு எனர்ஜி தேவைப்படுது. அந்த வேலை செய்து பார்த்தியா அந்த ஒரு ப்ராசஸே வந்துட்டு இப்போது நிறைய வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணுது, ப்ரோட்டீன்ஸ் பண்ணுது, அது பண்ணுது. ஸோ அந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மாதிரி ஒரு மெக்கானிசம் அதுக்குள்ளேயே நடந்துகிட்ருக்கு இல்லை. ஸோ அதை நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம். இந்த நார்மலாக ஃபங்க்ஷனிங்காக இருக்கிற ஒரு ப்ராசஸை தான் நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். இப்போது பாலவினோதனி நம்மள ஓவராலாக நம்ம பிக்சர் பார்க்கும்போது நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்ட சாப்பாடுலேருந்து நீங்கள் எவ்வளோ எனர்ஜி டிரைவ் பண்ணீங்க அப்படிலாம் நீங்கள் பார்க்குறதே கிடையாது. நான் சாப்பிட்டோம், என் பாடியில் சத்து வந்துருச்சு, நான் இப்போ உட்காந்து இந்த கிளாஸ் கேட்டுருக்கேன், இல்லை நான் எதோ நடந்து போயின்னு இருக்கேன் அப்படின்னு இருக்கீங்களா. ஸோ நார்மலாக உங்கள் பாடி வந்துட்டு ஃபங்க்ஷனலாக இருக்குது. ஸோ தேட் கேன் பி அகெயின் ரெஃபர் டு அஸ் மெட்டபாலிசம். சிம்பிளான டேர்ம்ஸில் சொல்லணும்னா இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு ஈஸியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சம்யுக்தா மேம் இங்கிலீஷில் கேன் யூ டேக் போம் ஆல்சோ ஃபார் கிளாஸ் 9. எஸ் சம்யுக்தா, நீங்கள் சொல்கிற எல்லா சஜஷன்ஸுமே
எடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்றே நீங்கள் பண்ணணும், கீழே காமெண்ட்டில் மட்டும் மென்ஷன் பண்ணணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். ஓகே, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கஜினியோட சிஸ்டர், மறந்துடுவேன். ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் வந்துட்டு இருக்குது, லாங் டேர்ம் மெமரி லாஸ் இருக்குது. அதனால தயவு செஞ்சு காமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். வேறு எதுவும் கேட்கல, பண்ணுறேன். ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினால் தயவு செஞ்சு காமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா, ரைட்டு. மைட்டோகாண்ட்ரியா யாரை கேட்டாலுமே எல்லாருமே மைட்டோகாண்ட்ரியா படி ஈஸியாக ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், மைட்டோகாண்ட்ரியா தே ஆர் known as தி பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு கொஸ்டின். நீ சின்ன பிள்ளைகிட்ட போய் கேள்வி அவன் சொல்லுவான், மைட்டோகாண்ட்ரியா எனக்கு தெரியும், அதுதான் செல்லோட பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, ஸோ மைட்டோகாண்ட்ரியா தே ஆர் known as தி பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். Okay, now mitochondria they have again two membrane coverings. இங்கேயுமே பாரு, நம்ம படிச்சுட்டு இருந்த எல்லாத்துலேயுமே endoplasmic reticulum, ribosomes, lysosomes, ribosomes பாருங்க, Golgi apparatus, lysosomes, எல்லாத்துலேயுமே just a second guys. ஓகே, நான் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மெம்பரேன் இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது, இந்த செல் ஆர்கனலுக்கு மெம்பரேன் பவுண்டு அப்படி சொல்லிக்கிட்டே வந்துருக்காங்க. இங்கேயுமே தான் சொல்கிறேன். ஆனால் இங்கே ஒன்றே எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு 2 மெம்பரேன் கவரிங் இருக்காமா, அதாவது டபுள் மெம்பரேன் இருக்குது. சோஃபார் எல்லாமே ஒரு மெம்பரேன் இருந்துச்சு அவ்வளோதான். ஆனால் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு டபுள், ஏற்கனவே அதை சுற்றி மைட்டோகாண்ட்ரியா ஒரு ஸ்ட்ரக்சரு, அதை சுற்றி ஒரு மெம்பரேன் இருக்குது, இன்னொரு மெம்பரேனும் அந்த மெம்பரேனை சுற்றி இருக்குதாமா. ஓகே, ஸோ இட் இஸ் அ 2 மெம்பரேன். அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர். ஓகே, டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இப்போது இந்த மெம்பரேன்ஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஓகே, அவுட்டர் மெம்பரேன் இட் இஸ் porous while the inner membrane is deeply folded. ஓகே, அவுட்டர் மெம்பரேன் ஓகே நீங்கள் எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா OMO. ஓகே, அவுட்டர் மெம்பரேன் OMP. ஓகே, OMPயாக இருக்குது, அதாவது வெளியில் இருக்க மெம்பரேன் ஓட்டையாக இருக்கான். போரஸ்னா என்னது, போர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ரவுண்ட் ரவுண்டாக ஓட்டையாக இருக்குதான். இன்னர் மெம்பரேனில் என்ன இருக்குது, IMF. ஓகே, IMF இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஃபோல்டாகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, டீப்லி ஃபோல்டட். ஓகே, நான் இந்த ஃபோல்டு ஏன் இன்னர் மெம்பரேனில் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அவுட்டர் மெம்பரேனில் சரி ஓட்டையாக இருக்குது, இந்த உள்ள இருக்க மெம்பரேன் மட்டும் ஏன் அப்படி மடிச்சு இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். எதுக்கு அது அப்படி இருக்குதுன்னு கேட்டால், இது it increases the surface area for ATP generating chemical reactions. இப்படி ஃபோல்ட் ஆகி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்படி இன்க்ரீஸ் ஆனதுனால மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள நம்ம பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்கிறோம். அங்கே தான் எனர்ஜி இருக்குன்னு சொல்கிறோம். எனர்ஜி எந்த ஃபார்மில் இருக்குது, ATP ஃபார்மில் இருக்குது. அந்த ATPக்கு நல்ல பெருசாக இடமா தேவைப்படுது. அதுக்கு இந்த மெம்பரேன் கொஞ்சம் ஃபோல்டாகி இருக்கும். அப்போ தான் ATP அதுக்குண்டான வேலைகள், அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நல்ல பெரிய ஏரியாவில் பண்ணிக்க முடியும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பெட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவில், பிகர் சர்ஃபேஸ் ஏரியாவில் அதால் பண்ண முடியும். அதுக்கு கொடுக்கறது இந்த இன்னர் ஃபோல்டிங்ஸ் இந்த இன்னர் மெம்பரேன் டீப்லி இட் இஸ் ஃபோல்டட். ஓகே, அடுத்து the energy required for various chemical activities needed for life, it is released by mitochondria in the form of ATP, which is adenosine or adenosine தான் ஆக்சுவலாக கரெக்டு. ஸோ adenosine triphosphate. ஓகே, ATP it is known as the energy currency of the cell. Okay, now the body uses the energy stored in the ATP for making new chemical compounds and for mechanical work. ஓகே, ஸோ என்ன சொல்கிறான், மைட்டோகாண்ட்ரியா எப்படி இருக்குது, அது டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சராக இருக்குது, 2 மெம்பரேன் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். வெளியில் இருக்கிற அந்த அவுட்டர் மெம்பரேன் போரஸாக இருக்கும், ஓட்டையாக இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த இன்னர் மெம்பரேன் எப்படி இருக்குன்னா டீப்லி ஃபோல்டடாக இருக்கும். இந்த இன்னர் மெம்பரேன் ஏன் கொஞ்சம் நல்ல டீப்லி ஃபோல்டட், நல்லா மடித்து வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஏன்னா உங்களுக்கே தெரியும் கபோர்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நீட்டாக நல்லா க்ளீனாக மடித்து வைக்கிறீங்களோ இன்னும் நிறைய துணி உங்களால் அடுக்கி வைக்க முடியும். அதே கான்செப்ட்
கான்செப்ட் தான். இந்த இன்னர் மெம்பரேன் வந்து டீப்லி ஃபோல்டாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நிறைய ஏரியா இருக்குது. நிறைய ஏரியா இருக்கிறதுனால ஏடிபி அதுக்கு தேவையான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அதால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏடிபின்னா என்ன? எடினோசின் ட்ரைஃபாஸ்பேட். இந்த எனர்ஜி வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியாவில் ஸ்டோர் ஆகுது. எந்த ஃபார்மில் இருக்குன்னா ஏடிபி ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால ஏடிபி இஸ் ஆல்சோ ரெஃபர் டு ஆஸ் எனர்ஜி கரன்சி ஆஃப் தி செல் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த எனர்ஜி வந்துட்டு ஏடிபி ஃபார்மேட்டில் இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு செல்லுக்கு வந்து தேவையான நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி சோர்ஸாக வந்துட்டு இருக்குது. அதோட மெக்கானிக்கல் ஒர்க் இல்லை பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏடிபி தான் முக்கியமான சோர்ஸாக இருக்குது. ஓகே, okay, so next, mitochondria, they are strange organelles in the sense that they have their own DNA and ribosomes. Therefore mitochondria are able to make some of their own proteins. இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால், எந்த செல் ஆர்கனிலுமே இல்லாத ஒரு தனிப்பட்ட ஒரு தனித்துவமான வந்துட்டு ஒரு ஃபீச்சர் வந்துட்டு இந்த மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்கிற இந்த செல் ஆர்கனலில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குன்ட்டு அதுக்குன்னு ஓன் டிஎன்ஏ இருக்குது, அதுக்குன்னு தனிப்பட்ட ரைபோசோம்ஸ் இருக்குது. ரைபோசோம்ஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில், அந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ரைபோசோம்ஸ் இருக்குது. அங்கேருந்து மற்ற இடத்துக்குலாம் அந்த டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஏன் மற்ற செல் ஆர்கனல்ஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த ரைபோசோம்ஸ் கிடையாதுன்னு பார்த்தோம். ஆனால் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு மட்டும் அதோட ஓன் டிஎன்ஏ, அதுக்கு இருக்கிற ரைபோசோம்ஸ் வந்து தனியாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தே ஹேவ் their own DNA and they have their own ribosomes. அது ரைபோசோம்ஸ் இருந்துச்சுன்னா என்ன, தனக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை அவனே செஞ்சுப்பான். அவன்கிட்டே ரைபோசோம்ஸ் இருக்கிறதுனால அவன் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மேலே டிபெண்ட் ஆகணும். நம்ம மைட்டோகாண்ட்ரியாக்கிட்டே ரைபோசோம்ஸ் இருக்கிறதுனால தனக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸு அவனே செஞ்சுப்பான். Okay, so this is regarding mitochondria. Next, plastids and vacuoles குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ எஸ் அனுஷ், இன்னைக்கு வந்துட்டு 8 o'clock வந்துட்டு இருக்குதுப்பா. ஓகே, powerhouse, two membranes, outer porous, inner folded space. Wow, சம்யுக்தா வேறு லெவல் மேம். இந்த மாதிரி நோட்ஸ் தரீங்களா? In that Vedantu PDF the notes are too long, can you put like the hints? ஆக்சுவலாக சம்யுக்தா, நீங்கள் இப்போ கொடுத்தீங்க பார்த்தீங்களா, நானுமே இது மாதிரி தான் படிக்கிறது. அதனால தான் உங்களுக்கு என்னோட செஷன்ஸ் கூட இப்படி தான் சொல்கிறேன். உள்ளே வந்து போரஸ் இப்படி இருக்கக்கூடாது, இது மாதிரி படித்தா மறக்கவும் மறக்காது. நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு 2-3 days டைம் தாங்க, ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃபோட ப்ராப்பரான நோட்ஸ் நானே உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, எதர் வேதாந்தோட டெலிகிராம் லிங்க்கில் போட்டு இல்லைன்னா மெயில் மூலியமாக ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத விட இன்னுமே ஈஸியான அனாலஜி மூலியமாக உங்கள் ஒரு கம்பேரிசன் மூலியமாக I'll give the notes ஷேர் பண்ணுறேன். ஓகே, எஸ். நெக்ஸ்டான ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் பிளாஸ்டிட்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம்னா பிளாஸ்டிட்ஸ். ஐ நோ செஷன் வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, பட் பேர் வித் மீ. ஏன்னா நமக்கு இன்னும் பிளாஸ்டிட்ஸ் இருக்குது, வேக்யூல்ஸ் இருக்குது, அப்புறம் செல் டிவிஷன், 3 டாபிக் மட்டும்தான் இருக்குது. வித் தட் என்டையர் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் கத்தம் ஹோகையா ஐடும். ஓகே, ஸோ பார்ட் 1 இருந்தீங்க, பார்ட் 2 இருந்தீங்க, பார்ட் 3 வந்துட்டு 3 டாபிக் தான் இருக்குது, முடிச்சிருவோம். ஓகேவா, முடிச்சு நம்ம போயிட்டு இல்லை இது தனியாக பார்ட் 4 போட எனக்கு ஆசை கிடையாது. ஸோ முடிச்சிருவோம் இதிலே. ஓகேவா, ஸோ பிளாஸ்டிட்ஸ் அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்துட்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பற்றி பேசினாங்க, மைட்டோகாண்ட்ரியா பற்றி பேசினாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட கால்கி apparatus, லைசோசோம்ஸ், இது எல்லாத்தையும் பற்றியும் பேசினாங்க. இந்த 4 ஸ்ட்ரக்சருமே பிளான்ட்ஸ்லையும் இருக்குது, அனிமல்ஸ்லையும் இருக்குது. ஓகே, அது பிளான்ட் செல்லையுமே இருக்குது, அனிமல் செல்லையுமே வந்துட்டு இருக்குது. இப்போ சொல்ல போகிற ஒரு ஸ்ட்ரக்சரு இதுவுமே ஒரு செல் ஆர்கனல் தான். ஆனால் இந்த செல் ஆர்கனல் வரும் பிளான்ட்ஸில் மட்டும் இருக்குது. பிளாஸ்டிட்ஸ் பிளான்ட். ஓகே, ஸோ வெறும் பிளான்ட்ஸில் மட்டும் இருக்குது, அனிமல்ஸில் கிடையாது. ஓகே, ஸோ பிளாஸ்டிட்ஸ் எங்கே இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க, பிபி. ஓகேவா, ஒன்லி பிளான்ட் மட்டும் இருக்கிற ஒரு செல் ஆர்கனல் தான் வந்துட்டு இந்த பிளாஸ்டிட்ஸ். ஓகே, ஸோ பிளாஸ்டிட்ஸ் ஆர் present only in plant cells. Okay, next there are 2 types of plastids. Okay, there are 2 types of plastids. One it is chromoplast and the other it is known as leucoplast. Okay, white or
கலர்லெஸ் பிளாஸ்டிட்ஸ். குரோமோபிளாஸ்ட், ஓகே சாரி, இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் பிளாஸ்டிட்ஸ்னு வந்துட்டு ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரக்சரு, இது பிளான்ஸில் மட்டும்தான் இருக்குது. இதில் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. எசென்ஷியலி 2 டைப்ஸ். ஒன்று பிளாஸ்டிடில் வந்துட்டு எதனா ஒரு விதமான கலர் இருந்துச்சுன்னா அதை குரோமோபிளாஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம், ஓகேவா. அதுவே அந்த பிளாஸ்டிக்கு கலரே இல்லைன்னா அதை நம்ம வந்துட்டு லூக்கோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். கலர்லெஸ் ஆர் ஒயிட் அப்படின்னா அதை லூக்கோபிளாஸ்ட்னு சொல்லுவோம், ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறோம், chromoplasts which contain the pigment chlorophyll, they are known as chloroplast. ஓகேவா. இப்போது இந்த குரோமோபிளாஸ்டில் கூட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. லைக் ஆரஞ்சு இருக்குது, க்ரீன் இருக்குது, அப்புறம் உங்கள் பீட்ரூட் இருக்கிற அந்த பீட்ரூட் கலர் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இந்த வெஜிடபிள்ஸுக்கெல்லாம் இந்த கலர் கொடுக்குறது யார் அப்படின்னு கேட்டால் இந்த பிளாஸ்டிட்ஸ் தான், ஓகேவா. இந்த பிளாஸ்டிட்ஸில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அது பேர் என்னது, ஐயோ சாம்பாருக்கு போடுறாங்களே அது பேர் என்னதுப்பா, ரேடிஷ், ஓகே. ஸோ சாம்பார் கூட முள்ளங்கி, ஓகே. அந்த முள்ளங்கி வந்து என்ன கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. ஆனால் அந்த முள்ளங்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது, மேலே இது மட்டும் வந்து பச்சை கலர் ஜிங்குச்சான் இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ இந்த முள்ளங்கியோட இந்த ஒயிட் கலருக்கு காரணமாக இருக்கிற பிளாஸ்டிட் என்னது அப்படின்னு கேட்டால் லூக்கோபிளாஸ்ட், ஓகேவா. இங்கே என்ன பிளாஸ்டிட் காரணமாக இருக்குது, பச்சை கலர் ஜிங்குச்சா இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு குரோமோபிளாஸ்ட். குரோமோபிளாஸ்ட்லையுமே வந்துட்டு என்ன பிளாஸ்டிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் தான் வந்துட்டு பச்சை கலரில் இருக்கும். அந்த டைப் ஆஃப் குரோமோபிளாஸ்ட் தான் ரேடிஷோட இந்த போர்ஷனுக்கு வந்துட்டு காரணமாக இருக்குது. இதுவே நான் கேரட் எடுத்துக்கிறேன், ஓகேவா. கேரட் எடுத்துக்கிறேன், இங்கேயுமே பச்சை கலர் வந்துட்டு இருக்குது. ஆனால் கேரட்டோட இந்த கலர் வந்துட்டு என்ன, இங்கே என்ன கலர் இருக்கும், இங்கே ஆரஞ்சு கலரில் இருக்கும், இங்கே பச்சை கலர் ஜிங்குச்சான் வந்துட்டு இருக்குது. இந்த பச்சை கலர் ஜிங்குச்சான் இருக்கிறதுக்குமே இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுக்குமே காரணமே ஒரே பிளாஸ்டிட் தான். அது என்ன பிளாஸ்டிட்னா குரோமோபிளாஸ்ட் தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா பச்சை கலர் வந்துட்டு குளோரோபிளாஸ்ட்னால வந்துட்டு இருக்குது, ஓகேவா. ரெண்டுமே குரோமோ தான், ஆனால் பச்சைத்துக்கு மட்டும் தனியாக ஒரு பேர் வச்சுருக்கான், அது பேர் வந்துட்டு குளோரோபிளாஸ்ட், ஓகே. ஏன் குளோரோபிளாஸ்ட் மட்டும் தனியாக வச்சுருக்கான் அப்படின்னு கேட்டால் ஏன்னா குளோரோபிளாஸ்ட் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். ஏன் குளோரோபிளாஸ்ட் மட்டும் தனியாக ஒரு கேட்டகரியில் வச்சுருக்கான், அதுவும் ஒரு விதமான குரோமோபிளாஸ்ட் தான். அதுவுமே இந்த வெஜிடபிள்ஸுக்கெலாம் ஏதோ ஒரு கலர் கொடுக்குது தானே, பச்சை கலர் கொடுக்குது தானே, ஏன் அதை மட்டும் தனியாக வச்சுருக்கான் அப்படின்னு கேட்டால் ஏன்னா குளோரோபிளாஸ்ட் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸில் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா நம்மலாம் யார், ஹெடிரோட்ராப்ஸ், நமக்கு தேவையான ஃபுட்டு நமக்கு பண்ண வராது. நம்மலாம் இன்னொரு ஆர்கானிசமில் டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாக டிபெண்ட்டாக இருக்கும். பட் பிளான்ஸ் ஆட்டோட்ராப்ஸ், அவங்களுக்கு தேவையான ஃபுட் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதுக்கு உதவி செய்கிறது யார், இந்த பச்சை கலர் ஜிங்குச்சான் இருக்கிற இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட். அது எதில் இருக்குது, குளோரோபிளாஸ்டில் இருக்குது. அதனால அதுக்கு ஒரு தனியாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஓகேவா. எஸ், ஸோ குளோரோபிளாஸ்ட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் எல்லோ ஆரஞ்ச் இன் அடிஷன் டு குளோரோஃபில், ஓகே. நான் லூக்கோபிளாஸ்ட் வந்துட்டு என்னது, இது வந்துட்டு கலர்லெஸ். லூக்கோபிளாஸ்டோட வந்துட்டு என்ன வேலை ஒரு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோன்னா, ஸோ இது வந்துட்டு ஸ்டார்ச்சு, ஆயிலு, ப்ரோட்டீன் கிரானியூல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு லூக்கோபிளாஸ்ட் வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வந்துட்டு ஒரு பிளாஸ்டிடாக இருக்குது. லூக்கோபிளாஸ்ட் கலர்லெஸ்ஸாக இருக்கிறத தாண்டி அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது, இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஸ்டார்ச்சு, ஆயிலு, ப்ரோட்டீன் கிரானியூல்ஸ், ஓகே. லூக்கோபிளாஸ்ட் ஸ்டார்ச்சு, ஆயிலு, ப்ரோட்டீன் கிரானியூல்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சா, ஓகே. The internal organization of the chloroplast consists of numerous membrane layers embedded in a material called as the stroma. ஓகே. ஸோ அடுத்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் இந்த குளோரோபிளாஸ்ட் வந்துட்டு இருக்குது, கரெக்டாக. இந்த குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா அது எதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னு பார்த்தா ஸ்ட்ரோமான்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் அடங்கியிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க, ஓகே. இது ஸ்ட்ரக்சர் எப்படி எதுக்கு சிமிலராக இருக்குன்னா மைட்டோகாண்ட்ரியாவோட அந்த எக்ஸ்டர்னல் வந்து கொஞ்சம் சிமிலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எப்படி மைட்டோகாண்ட்ரியாவில் வந்துட்டு டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம்ஸ் இருக்கோ அதே மாதிரி பிளாஸ்டிட்ஸுக்குமே அதோட ஓன் டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம்ஸ் இருக்குதாமா. அப்படின்னா என்ன அர்த்தம், பிளாஸ்டிட்ஸுக்குமே ரைபோசோம்ஸ் இருக்கிறதுனால தனக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் அவனே செஞ்சுப்பான். அவன் எண்டோபிளாஸ்மிக் மேலே டிபெண்ட் பண்ணணும் கிடையாது, மைட்டோகாண்ட்ரியாவே மாதிரி, ஓகே. அவ்வளோதான் பிளாஸ்டிடோட கதை முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம வேக்யூல்ஸ்குள்ளே போவோம், ஓகே. கண்டிப்பாக சம்யுக்தா
யூடியூப்லேயே வேணுமா சம்யுக்தா? ஓகே. பிரவீன் ராஜவேல், நீங்கள் நியூ டு திஸ் சேனலா? வணக்கம் பிரவீன் ராஜவேல். வணக்கம் வணக்கம். வேதாந்து ஃபேமிலிக்காக வேதாந்து ஃபேமிலிக்குள்ளே வணக்கம். ஓகே. அனோஷ் ஸ்டுடியோ வணக்கம். கோஜோ வணக்கம்ப்பா. அச்சுதன் வணக்கம்ப்பா. அச்சுதன் கிளாஸ் 10th வந்துட்டு 8 o'clock வரும் செஷன். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேக்யூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் வேக்யூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ வேக்யூல்ஸ் ஆர் ஸ்டோரேஜ் சாக்ஸ் ஃபார் சாலிட் ஆர் லிக்விட் contents. ஓகே. ஸோ வேக்யூல்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் சாக். ஆமாம். ஓகே. வேக்யூல்ஸ் பேசிக்லி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இவ்வளோ நேரம் ஏதோ இந்த எண்டோபிளாஸ்மிக் மைட்டோகாண்ட்ரியாலாம் ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணுச்சு. ஆனால் வேக்யூலோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகே. சாக்கு மூட்டை, ஸ்டோரேஜ் சாக்கு மூட்டை. ஓகேவா? என்னத்தை ஸ்டோர் பண்ணணும்னா எய்தர் வந்து சாலிடாக இருக்கலாம் இல்லை லிக்விடாக இருந்துச்சுன்னா அந்த வேக்யூல்ஸ் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே. நம்ம வேக்யூல்ஸ் தே ஆர் small size in animal cells, while in plant cells they have very large vacuoles. ஓகே. என்ன சொல்கிறான்னா இந்த வேக்யூல்ஸோட முக்கியமான வேலை என்ன? ஸ்டோர் பண்ணுறது தான். அது சாலிட் ஆகலாம் லிக்விட் ஆகலாம் என்னத்தையும் நான் ஸ்டோர் பண்ணிட்டு போகிறேன் வேக்யூல் சொல்கிறேன்னா பிளான்ட்லேயும் இருக்கேன் அனிமல்லையும் இருக்கேன். ஆனால் அனிமலில் வந்துட்டு என்ன இருக்குன்னா குட்டி குட்டியாக இருப்பேன், பிளான்ட்டில் நான் நிறைய பெருசாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. இப்போது ஒரு அனிமல் செல் நான் வந்துட்டு எடுத்துக்கிறது. அனிமல் செல்லு இது செல் மெம்ப்ரேனு, இது ஒரு பிளான்ட் செல்லு. யூ ஹாவ் யுவர் செல் மெம்ப்ரேன் அண்ட் ஆல்சோ யுவர் செல் வால். இங்கே வேக்யூல் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த மூணுமே வந்துட்டு வேக்யூல்ஸு பிளான்ட் அனிமல் செல்லில். ஓகே. இந்த வேக்யூல்ஸ் வந்துட்டு பிளான்ட் அனிமல்ஸில் வந்துட்டு நிறைய இருக்கும். இங்கே வந்துட்டு 3 இருக்குது. ஓகேவா? ஆனால் குட்டி குட்டியாக வந்துட்டு இருக்குது அனிமல்ஸில். இதே பிளான்ட்ஸில் இது ஒன்று கண்ணுன்னு வந்துட்டு பெருசாக வந்துட்டு வேக்யூல் வந்துட்டு இருக்குது பிளான்ட்டில். ஓகே. ஆனால் ஒன்றா இருந்தாலும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். லார்ஜ் ஏரியாவை அதை ஆக்கியூபை பண்ணிக்கும். லார்ஜ் ஏரியா ஆஃப் தி பிளான்ட் செல்லை அதை ஆக்கியூபை பண்ணிக்கும். ஓகே. ஸோ தான் இங்கே சொல்கிறான் த சென்ட்ரல் vacuole of some plant cells may occupy about 50 to 90% of the cell volume. Okay. கிட்டத்தட்ட 50லேருந்து 90% ஆஃப் த அந்த செல்லோட அந்த ஏரியாவே இந்த செல் வேக்யூலே ஆக்கியூபை பண்ணிக்கும் பிளான்ட் செல். அதனால தான் அங்கே ஒன்று இருக்குது. 2 இருந்துச்சுன்னா மொத்த செல்ல இடமே கிடையாது, வரும் வேக்யூல் மட்டும் தான் இருக்கும். ஓகே. ஆனால் அனிமல் செல்ஸ் அப்படி கிடையாது. குட்டி குட்டியாக இருக்கும், நிறைய இருக்கும். ஏன்னா அதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அது நிறைய இடம் பிடிச்சிக்காது. ஆனால் பிளான்ஸில் ஒன்றே இருந்தாலும் கிட்டத்தட்ட 50லேருந்து 90% ஏரியா அதுவே ஆக்கியூபை பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து ஹாய் தீனா, வணக்கம்ப்பா. காசிப் மியூசிக் ரொம்ப சந்தோஷம்ப்பா அது கேட்குறதுக்கு, ரொம்ப ரொம்ப ஹாப்பி அது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே. நம்ம in plant cell vacuoles are full of cell sap and provide turgidity and rigidity to the cell. ஓகே. ஸோ பிளான்ட் செல்ஸில் இந்த வேக்யூல்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் செல் சாப் இருக்குது. செல் சாப் இருக்கிறதுனால இது டர்ஜிடிட்டி அண்ட் ரிஜிடிட்டி அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது அந்த செல்லுக்கு. ஓகே. அண்ட் many substances of importance in the life of the plant cell are stored in vacuoles. Okay. ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஸோ நிறைய சப்ஸ்டன்சஸ் அந்த பிளான்ட் செல்லுக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்டான சப்ஸ்டன்சஸ் எல்லாமே கூட இந்த வேக்யூல்ஸில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன மாதிரி சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைனோ ஆசிட்ஸ், சுகர்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ஆர்கானிக் ஆசிட்ஸ், அப்புறம் சில ப்ரோட்டீன்ஸ். ஓகே. இந்த அமைனோ ஆசிட்ஸு, சுகர்ஸு, ஆர்கானிக் ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் அந்த பிளான்ட் செல்லுக்கு வந்து ரொம்ப முக்கியமான சில காம்பனன்ட்ஸ். இதெல்லாம் கூட வேக்யூல்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே. நவ் இன் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ் லைக் அமீபா the food vacuole contains the food items that the amoeba has consumed. ஓகே. இப்போ இவ்வளோ நேரம் பிளான்ட் பற்றி சொல்லிட்டு இருந்தோம். ஓகே. பிளான்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி அமைனோ ஆசிட்ஸ், சுகர்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வேக்யூல்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் ஆல்சோ அதில் செல் சாப் இருக்குது which provides
rigidity and turgidity to the plants. இப்போ in single celled organisms like amoeba unicellular organism இங்கேயுமே vacuole வந்துட்டு இருக்கு. இந்த vacuole வந்துட்டு அது இதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த அமீபா என்னென்ன சாப்பாடுலாம் சாப்பிட்டுச்சோ அதெல்லாம் அந்த ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு அந்த vacuole ஹெல்ப் பண்ணும் அமீபாவில். ஓகே, அண்ட் இன்னும் சில யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸில் ஸ்பெஷலைஸ்ட் வேக்யூல்ஸ் ஆல்சோ பிளே இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இன் எக்ஸ்பெல்லிங் எக்ஸஸ் வாட்டர் அண்ட் சம் வேஸ்ட் ஃப்ரம் தி செல். இன்னும் சில யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ், இன்னும் அமீபாவில் இன்னும் வேறு சில யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸில் வேக்யூல்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது வேஸ்ட் எல்லாத்தையும் வெளியில் தள்ளுறதுக்கு வந்து உதவி செய்யும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸ்பெல்லிங் எக்ஸஸ் வாட்டர் அண்ட் சம் வேஸ்ட் ஃப்ரம் தி செல். எக்ஸஸ் வாட்டர் வெளியில் தள்ளணும், அப்புறம் உள்ளுக்குள்ளே செல்லுக்குள்ள வேஸ்ட்லாம் வெளியில் தள்ளணும். அதுக்கு உதவி செய்கிறது யார்? வேக்யூல். ஓகேவா? ஸோ அதுவுமே வந்துட்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வேக்யூல்ஸ் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துறோம். இதுக்கப்புறம் we just have one single topic pending and that is your cell division. முடிச்சிட்டோன்னா முடிச்சிருவோம். ஓகே, ஸோ வேக்யூல்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டா, வேக்யூல்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் சாக்கு. ஓகேவா, இது சாக்கு மூட்டை அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரு. இது சாலிடு இல்லை லிக்விட் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த வேக்யூல்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிளான்ட்லேயுமே இருக்குது, அனிமல்ஸ்லேயுமே வந்துட்டு இருக்குது. ஆனால் அனிமல்ஸில் வந்துட்டு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதோட சைஸ், இந்த வேக்யூலோட சைஸ் எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். பிளான்ட்ஸில் ஒன்றே ஒன்று தான் வந்துட்டு இருக்கும், ஆனால் அது பிளான்ட் செல்லை கிட்டத்தட்ட 50லேருந்து 90% ஏரியா ஆஃப் தி பிளான்ட் செல்லை ஆக்கியூபை பண்ணிடும். இப்போ பிளான்ட் செல்லை பற்றி தெளிவாக சொல்கிறாங்க. பிளான்ட் செல்லில் வேக்யூல்ஸ் என்னென்ன ரோல் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு. பிளான்ட் செல்லில் வேக்யூல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, அதுக்குள்ளே நிறைய செல்ஸாக இருக்கிறதுனால அது அந்த பிளான்ட் செல்லுக்கு டர்ஜிடிட்டி ரிஜிடிட்டி ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிளான்ட் செல்லுக்கு தேவையான முக்கியமான காம்போனன்ட்ஸ் லைக் அமைனோ ஆசிட்ஸ், சுகர்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஆர்கானிக் ஆசிட்ஸ் இதெல்லாம் கூட வேக்யூல்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அமீபா பற்றி சொல்கிறாங்க. அமீபா வந்துட்டு ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், அதில் கூட வேக்யூல் இருக்குது, ஏன்னா அதுவுமே ஒரு செல்லு தானே. அந்த வேக்யூல்குள்ளே ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த வேக்யூலை அந்த அமீபா யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸில் வந்துட்டு இந்த வேக்யூல் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், செல்லுக்குள்ளே இருக்கிற நிறைய எக்ஸஸ் வாட்டரை வெளியில் தள்ளுறதுக்கு, எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் செல்லுக்குள்ளே ஏதாச்சும் வேஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா அதுவுமே வந்துட்டு எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு இந்த வேக்யூல் ஹெல்ப் பண்ணும்னு சொல்லி வேக்யூல் கதையை முடிக்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக் which is your cell division வந்துட்டு வரும். ஓகே, எஸ். Now each cell thus acquires its structure and ability to function because of the organization of its membrane and organelles in specific ways. So ஒரு செல்லுக்குமே அதோட ஸ்ட்ரக்சருமே இல்லை அது பண்ணுற அந்த ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் எதனால் இருக்குன்னா, இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறதுனால தான் அந்த செல்லால் அதுக்கு உண்டான அந்த ஃபங்க்ஷனை அதால் ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணவே முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, the cell thus has a basic structural organization. This helps the cells to perform functions like respiration, obtaining nutrition, clearing of waste material, or forming new proteins. ஓகே, அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், எதனா ஒன்று ப்ராப்பராக பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா இதனும் நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுட்டு தான் நம்மளை. இப்போ நீங்களே உங்கள் ஸ்டடி டேபிளில் கொஞ்சம் நீட்டாக அடுக்கி வைக்கணும், அங்கே உட்காந்து படிக்கிறதுக்கு மூடே வராது. அதுவுமே ஆர்கனைஸ்டாக வச்சா தான் அங்கே படிக்கிறதுக்கே மூடு வரும். அதே மாதிரி ஒரு செல் வந்துட்டு இவ்வளோ நல்லா ஆர்கனைஸ்டாக இருந்தால் மட்டும்தான். இப்போ நம்ம பார்த்தோம் இவ்வளோ நெட்ஒர்க் இருக்குது, எவ்வளோ செல் ஆர்கனைஸ் இருக்குது, இவ்வளோ மெமரின்ஸ் இருக்குது, ஒன்றும் இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணி கொலாபரேட்டிவாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த செல்லை உயிரோட வைக்கிறதுக்கு, அந்த செல் லிவிங்காக வைக்கிறதுக்கு, அந்த செல்லோட ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். அப்போ செல் என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, அந்த செல் வந்துட்டு ரெஸ்பிரேஷன், நியூட்ரிஷன் ஒப்டெயின் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏதாச்சும் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் கிளியர் பண்ணுறது, நாலாவது ஃபார்மிங் ஆஃப் நியூ ப்ரோட்டீன்ஸ். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த செல் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது thus the cell is the fundamental structural unit of living organisms. It is also the basic functional unit of life. இதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், செல்லு தான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் லைஃப். ஸ்டார்டிங்கில் இந்த பாயிண்ட்ஸ் தான் ஆரம்பித்தாங்க. எதனால் அப்படி சொல்கிறோன்றதுக்காக இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு மறுபடியும் அதே பாயிண்டில் எண்டு கார்டு போடுறாங்க. ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் டில் நவ். நெக்ஸ்ட் நம்ம செல் டிவிஷனுக்குள்ளே ஜம்ப் ஆகும். ஓகே,
ரிமைனிங் அனிமல் கிங்டம். தினேஷ்குமார் வரேன்ப்பா, டுமாரோ நான் வந்துட்டு வரேன். ஓகே, எஸ். தன்விஷ் சொல்லுங்கப்பா என்னது அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் யோர் டவுட் தன்விஷ்? ராம் என்ன சொல்லுங்கள், என்னன்னு சொன்னீங்கன்னா வந்துட்டு சொல்லுவோம். இன்க்ளூஷன் பாடிஸ்னால் தே ஆர் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ். அது வந்துட்டு நம்ம பாடி அந்த செல் மெட்டபாலிசமில் எக்ஸ்ட்ரா வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி ஒப்டெயின் ஆகிறத நம்ம இன்க்ளூஷன் பாடிஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஐ ஹோப் தட் ஹெல்ப்ஸ். உங்கள் பேர் என்ன? ஆதி. ஓகே, ஸோ தேர் நான் லிவிங் கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல்லுலர் மெட்டபாலிசம். அந்த செல் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுதில்ல, அந்த செல்லுலர் மெட்டபாலிசமில் சில எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும், பை ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை நம்ம வந்துட்டு இன்க்ளூஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஓகே, ஐ ஹோப் தட் ஹெல்ப்ஸ் ஆதி பாஸ். ஓகே, எஸ். ஸோ லாஸ்ட் அந்த ஃபைனல் டாபிக் கூட நம்ம இருக்கின்றோம், விச் இஸ் யோர் செல் டிவிஷன். ஸோ ஆரம்பிச்சிருவோம். ஓகே, நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் இன் ஆர்கானிசம்ஸ் இன் ஆர்டர் டு க்ரோ, to replace old, dead and injured cells and to form gametes required for reproduction. சரி, செல்லை பற்றி படித்தோம். செல்லு தான் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃபு, ஸ்ட்ரக்சர் யூனிட் ஆஃப் லைஃபு, ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃபு. செல்லுக்கு உள்ளே இவ்வளோ இருக்குது, செல்லுக்கு வெளியில் இவ்வளோ இருக்குது, பிளான்ட் செல்லில் இது இருக்குது, அனிமல் செல்லில் இவ்வளோ இருக்குது, ப்ரோகேரியோட்டிக், யூகேரியோட்டிக் எல்லாத்தையும் படித்தோம். ஓகே, ஆனால் நம்ம ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்துட்டு செய்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு செல்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. ஓகே, ஸோ செல்ஸ் வந்துட்டு நியூ செல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது நம்ம பாடியில். இந்த நியூ செல்ஸ் ஏன் ஃபார்ம் ஆகுது, என்னென்ன காரணத்தினால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டால், நம்மளோட ஆர்கானிசம் இப்போ நீங்கள் வந்துட்டு 3rd படிக்கும் போது ஒரு ஹைட்டில் இருந்திருப்பீங்க, இப்போ 9th படிக்கிறப்போ கொஞ்சம் வளர்ந்துருப்பீங்க, கரெக்டாக? அப்போது நீங்கள் 3rd படிக்கிறப்போ ஒரு ஹைட்லேருந்து 9th படிக்கிறப்போ ஒரு ஹைட்டுக்கு போகிறதுக்கு உங்கள் பாடியில் ஒரு வளர்ச்சி நடக்கிறதுக்கு உங்கள் பாடியில் பண்ணணும் நிறைய செல்ஸ் வந்துருக்கு, கரெக்டாக? அப்போ நீங்கள் வளர்கிறதுக்கு உங்களோட பாடியில் நிறைய செல்ஸ் ஃபார்ம் ஆகணும், நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகணும், அதுக்கு நியூ செல்ஸ் தேவை. ஸோ ஃபார் தி ஆர்கானிசம் டு க்ரோ நியூ செல்ஸ் ஆர் ரிக்வயர்ட். ஓகே, அதுக்கப்புறம் டு ரீப்ளேஸ் ஓல்ட், டெட் அண்ட் இன்ஜர்ட் செல்ஸ். ஓகே, இப்போது நீங்களே சின்ன வயசில், இப்போ நான் கூட வந்துட்டு எனக்கு வந்து சின்ன வயசில் நிறைய இப்போ தான் வந்துட்டு நல்லா பொசுங்கி போயிருக்கேன். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஸ்லிம் ஃபிட்டாக தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ நல்லா ஓடி பிடிச்சலாம் விளையாடும் போது இல்லைங்கன்னா செம்ம பயங்கர அடியெல்லாம் ஆகும். பயங்கர சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நல்லா பயங்கர அடியெல்லாம் ஆகும். ஏன் இந்த 8வது படிக்கிற வரைக்குமே நான் செம்ம பயங்கர அடி, 9th 10வது படிக்கிற வரைக்கும்லாம் கூட வந்துட்டு பயங்கரமான அடியெல்லாம் விழுந்திருக்கு. ஆனால் இப்போ நான் பார்த்த அந்த இடத்துல வந்துட்டு எந்த விதமான அடிக்கு உண்டான எந்த ஒரு ப்ராப்பரான ரொம்ப பெரிய அடிக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் லைட்டாக ஸ்கார் இருக்குது. அப்போது வந்து வேறு லெவலில் அந்த ஒரு தழும்பு வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த தழும்பு கூட வந்துட்டு காலங்கள் போக போக அந்த தழும்போட அந்த இன்டென்சிட்டி சொல்லுவாங்க, உங்களுக்கு கூட ஏதாச்சும் அடி போட்டிருக்கோம். ஸ்டார்டிங்கில் அடிப்பட்ட உடனே அந்த தழும்பு ரொம்ப பார்க்க ரொம்ப பெருசாக ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதங்கள் ஆக இல்லை வருஷங்கள் ஆக அந்த தழும்பு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மறையிற மாதிரியே வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குது, கண்டிப்பாக இந்த இடத்துலையுமே செல்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது, கரெக்டாக? அப்போது பழைசு இல்லை ஓடசல் இல்லை உங்கள் ஸ்கின்ல ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருந்தால் கூட அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கூட உங்கள் உடம்புல நியூ செல்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. ஓகே, அதுக்கப்புறம் to form gametes which are required for reproduction. உங்களோட ஸ்பெர்ம், எக் இதெல்லாம் வந்துட்டு கேமெட்ஸ்னு சொல்லுவோம். இந்த கேமெட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்குமே நியூ செல்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பேசிக்லி ஒரு ஆர்கானிசம் வளர்கிறதுக்கு நியூ செல்ஸ் தேவை, ஏதாச்சும் ஓடசல் செல்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு செல்ஸ் தேவைப்படுது, கேமெட்ஸ் ஃபார்மேஷனுக்கு செல்ஸ் தேவைப்படுது. ஓகே, அடுத்தது the process by which new cells are made, it is called as cell division. ஓகே, இந்த ப்ராசஸ் மூலியமாக இந்த நியூ செல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம உருவாக்குறோமோ அந்த ப்ராசஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ த ப்ராசஸ் பை விச் நியூ செல்ஸ் தே ஆர் மேட், இட் இஸ் கால்ட் அஸ் செல் டிவிஷன். ஓகே, இப்போ there are 2 types of cell division. One, it is your mitosis and meiosis. இப்போ செல் டிவிஷனில் 2 டைப் இருக்குது. இந்த 2 டைப்புமே வந்துட்டு புது செல்ஸ் உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் 2த்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுனால 2 டைப்ஸ், ஒன்று மைட்டோசிஸ், இன்னொன்று மியோசிஸ். ஓகே, ரைட். ஆதி பாஸ்,
யூ வெல்கம் நிர்மலா. நீங்கள் 10th ஆப்பா? வேறு லெவல் பா, 10th ஸ்டாண்டர்டு. ஓகே மோஹித், வணக்கம் மோஹித். ஓகே, நவ் தி ப்ராசஸ் ஆஃப் செல் டிவிஷன் பை விச் மோஸ்ட் ஆஃப் தி செல்ஸ் டிவைட் ஃபார் growth it is called as mitosis. ஓகே, இப்போது நீங்கள் 3rd படிக்கும் போது ஒரு ஹைட் இருந்திருப்பீங்க, இப்போ 9th படிக்கிறப்போ ஒரு ஹைட் இருப்பீங்க. அப்போது உங்கள் பாடியில் ஒரு வளர்ச்சிக்காக வந்துட்டு ஒரு செல் டிவிஷன் உங்கள் பாடியில் நடந்துச்சு அப்படின்னா அந்த டிவிஷன் பேர் என்ன சொல்கிறோன்னா மைட்டாசிஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகே, ஒரு growthக்காக உங்கள் பாடியில் ஒரு செல் டிவிஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த செல் டிவிஷன் மைட்டாசிஸ். In this process each cell called as the mother cell. இந்த ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் each cell which is called as the mother cell it divides to form 2 identical daughter cells. இதுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன், மைட்டோசிஸ் டிவிஷனில் என்ன நடக்கும்னு சொல்கிறேன், உங்கள் ஹைட்டை வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, இவங்க சொல்கிறத வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. இப்போது நீங்கள் 3rd படிக்கிறப்போ இவ்வளோன்னு இருக்கீங்க. ஓகே, இதுவே 9th படிக்கிறப்போ இவ்வளோ பெருசாக ஆகிட்டீங்க. ஓகேவா? இப்போது இங்கேருந்து நீங்கள் இப்படி போகிறதுக்கு உங்கள் பாடியில் நிறைய செல்ஸ் தேவைப்படுது. ஓகே, அப்போது இங்கே இந்த நீங்கள் இப்போ சப்போஸ் இந்த யாரை சொல்லலாம், யார் பேர் வச்சுக்கலாம்? சரி, ஆதி பாஸ்ன்னு பேர் வச்சுப்போமா? இல்லை சரி, ஓகே, ஆதினே வச்சுப்போம். ஓகே ஓகே, ஸோ ஆதி வந்துட்டு இந்த ஹைட்லேருந்து இந்த ஹைட்டுக்கு வந்துட்டு போகணும். ஓகே, அப்போது ஆதியோட பாடியில் அவங்க 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவுமே அவங்க பாடியில் செல்ஸ் இருக்குது, அவங்க 9th படிக்கிறப்பவுமே அவங்களோட பாடியில் வந்துட்டு செல்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த ஹைட்டு போகிறதுக்கு வந்துட்டு என்ன ஆகும், அவங்க செல்ஸ் வந்துட்டு மல்டிப்ளை ஆகணும். செல்ஸ் வந்து நிறைய செல்ஸ் தேவைப்படுது, நியூ செல்ஸ் தேவைப்படுது. அந்த நியூ செல்ஸ் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டால் இங்கே ஆதி 3rd படிக்கிறப்போ இருக்கிற செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஒரு செல்லுமே ஓகே இப்போ இதெல்லாம் கச்சான்னு இருக்குது. ஓகே, டிஷ்யூஸாக இருக்குது, ஆர்கன்ஸாக இருக்குது. இந்த ஒரு செல்லுமே ஆதி 3rd படிக்கிறப்பலேருந்து என்ன ஆகும்னு கேட்டால் ஒரு செல் வந்துட்டு 2 செல்லாக டிவைட் ஆகும். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு லெட்ஸே ஆதியோட கையில், ஓகே, இல்லை ஆதியோட ஹைட் இப்போ வந்துட்டு இப்படி வளர்றோம்ல, ஸோ நம்ம வந்து சொல்லுவோம் இப்போ கால்களோ ஷோல்டரோ, இப்போ ஆதியோட கையில் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் 3வது படிக்கிறப்போ, 9th படிக்கிறப்போ பெருசாகிடும். ஓகே, இப்போ ஆதியோட கை வந்துட்டு லெட்ஸே இவ்வளோன்னு தான் இருந்துச்சு. ஓகே, 3வது படிக்கிறப்போ இவ்வளோன்னு தான் இருந்துச்சு. அப்போது ஆதியோட கையில் 3வது படிக்கிறப்போ ஒரு 10 செல் இருந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம வச்சுப்போம் தோராயமாக. ஓகேவா, 10 செல்ஸ் வந்துட்டு ஆதிக்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் ஆதி வந்துட்டு வளரணும்ல, அப்போது இங்கே இருக்கிற 10 செல்லுமே 1 செல்லு, 2 செல்லு, 3 செல்லு, 4 செல்லு, 5 செல்லு, 6, 7, 8, 9, 10 ஒரு செல்லுமே டிவைட் ஆகும். இந்த செல் 2ஆக மாறும், இந்த செல்லு 2ஆக டிவைட் ஆகும், இந்த செல்லு 2ஆக டிவைட் ஆகும், இந்த செல்லு 2ஆக டிவைட் ஆகும், 2ஆக டிவைட் ஆகும். ஓகே, இப்போவே என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா 1லேருந்து 2ஆக மாறிடுச்சு. ஓகே, அப்போ இது காணாமல் போயிடும், இந்த செல்ஸ் எல்லாம் காணாமல் போயிடும். ஏன்னா இப்போ அதே இடத்துல வந்துட்டு 2ஆக இருக்குது. ஓகே, ஸோ 2, 4, 6, 8, 10 மறுபடியும் இதுவுமே அதே மாதிரி 2ஆக மாறும். 2 2 2 2 2. ஓகே, அப்போ இதெல்லாம் காணாமல் போயிடும். இங்கே ஏற்கனவே 10 பேர் இருக்கா, இங்கே ஏற்கனவே 10 செல்ஸ், அப்போ மொத்தத்தில் 20 செல்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ 10 செல்ஸ்லேருந்துட்டு 20 செல்ஸாக வந்துட்டு மாறிடுச்சு. இந்த மாதிரி தான் செல்ஸ் வந்துட்டு அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அப்புறமா தான் நீங்கள் ஒரு 18 வயசோ இல்லை 21 வயசு வரைக்குமே ஒரு நார்மலான ஒரு ஹைட்டுக்கு வந்துட்டு வருவீங்க. இந்த மாதிரி ஒரு மதர் செல்லுங்கிற 2 செல் ஃபார்ம் ஆகி டிவைட் ஆகி நிறைய செல்ஸ் படுது. 10 செல்லேருந்து 20 செல், 20 செல் இருந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 40 செல், 40 வந்து அப்படியே டபுள் அப்படியே ஆகிட்டே இருக்குது பாருங்க. இப்படி செல்ஸ் எல்லாம் சேர நீங்கள் என்ன பண்ணுவோம், அப்படியே பொசுக்குன்னு வளர்ந்துருவீங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு டிவிஷன் என்னன்னு சொல்கிறான், மைட்டாசிஸ் டிவிஷன் சொல்கிறான். ஓகே, அப்புறமா என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் இம்பார்ட்டன்டான பாயிண்ட், த டாட்டர் செல்ஸ் தே ஹாவ் த சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆஸ் தி மதர் செல். ஓகே, இந்த செல் டிவைட் ஆச்சு பார்த்தீங்களா, ஒரு செல்லேருந்து 2 செல் வந்துச்சு இல்லை, எல்லாம் நம்ம பாடிக்குள்ளே எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்குன்னா 46 குரோமோசோம்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, அப்போ எல்லா செல்லுக்குள்ளேயுமே 46. இது என்னதான் இந்த மாதிரி வளர்ச்சிக்கு இந்த செல் வந்து 2ஆக புட்டுக்கிட்டாலுமே இந்த 2 புட்டுக்கின செல்லுமே 46 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். அதுதான் மைட்டாசிஸ் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, அதுதான் மைட்டாசிஸ் டிவிஷன். அதில் குரோமோசோம்ஸ் நம்பர் சேமாக தான் இருக்கும். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டால் இட் ஹெல்ப்ஸ் இன் தி growth
அண்ட் ரிப்பேர் ஆஃப் டிஷ்யூஸ் இன் ஆர்கானிசம்ஸ். நான் உங்களுக்கு சொன்னது பார்த்தீங்களா, இது ஏதாச்சும் ரிப்பேரோ இல்லை டிஷ்யூவோட க்ரோத்துக்கோ ஹெல்ப் பண்ணணும். இப்போ ஏதாச்சும் ஒரு தழும்பு வந்துருச்சு, உங்களுக்கே ஏதாச்சும் ஒரு அடிபட்டிருக்கும், அது காலப்போக்கில் வந்து அந்த தழும்பு வந்து லைட்டாக மாறிட்டே வந்துட்டு போகும். ஓகேவா? ஸோ லைட்டாக மாறிட்டே போகும். காரணம் மைட்டாசிஸ் டிவிஷனு. ஓகே, ஸோ இந்த டிவிஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஏதாச்சும் ரிப்பேருக்கு இல்லை இப்படி வளர்கிறதுக்கோ க்ரோத்துக்கோ ஹெல்ப் பண்ணும் இந்த மைட்டாசிஸ் டிவிஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவது டிவிஷன் பார்க்கணும். நம்ம 2 டிவிஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒன்று மைட்டாசிஸ், ஒன்று மியாசிஸ். மைட்டாசிஸ் வந்துட்டு குரோமோசோம்ஸ் நம்பர் அப்படியே சேமாக தான் இருக்கும், 1லேருந்து 2 பிறந்துக்கும். இது யூஸ்வலி ஃபார் க்ரோத் இல்லைன்னா ஏதாச்சும் டிஷ்யூஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த டிவிஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் டிவிஷன் என்னன்றதை பார்ப்போம். ஓகே, okay, so next division, specific cells of reproductive organs or tissues in animals and plants divide to form gametes. Okay, so இப்போ மேல்ல வந்துட்டு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்தோன்னா மேல்ல டெஸ்டஸ் வந்துட்டு ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், ஃபீமேலில் இந்த ஓவரிஸ் வந்துட்டு எக் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகேவா? இந்த எக்கு வந்துட்டு ஸ்பெர்மும் சரி எக்கும் சரி இது ரெண்டுமே வந்துட்டு கேமீட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதுவுமே ஒரு விதமான செல்லு தானே, இதுவுமே ஃபார்மேஷன் ஆஃப் செல்லு தானே. அப்போ இதுவுமே ஃபார்ம் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு டிவிஷன் நடக்கணும். அப்போ இங்கே என்ன டிவிஷன் நடக்குது அப்படின்னு கேட்டால் மியாசிஸ் டிவிஷன் ஒரு மியாட்டிக் டிவிஷன் வந்துட்டு நடக்குது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் இந்த கேமெட்ஸ் வந்துட்டு ஆஃப் ஸ்ப்ரிங்காக டெவலப் ஆகும். அதாவது ஒரு ஆண் இருக்கின்றான். ஓகே, ஸோ நம்ம ஒரு ஆணிலிருந்து ஒரு ஸ்பெர்ம் வருகின்றது, அப்புறம் ஒரு ஃபீமேல் இருக்கின்றாள், அவகிட்ட இருந்து ஒரு எக்கு வருது. இது ரெண்டுமே வந்துட்டு ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா, அதாவது இந்த ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆச்சுன்னா இட் ரிசல்ட்ஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் அ ஜைகாட். இதை தான் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்துட்டு இந்த ஃபர்டிலைசேஷன் வந்துட்டு லேட்டராக நீங்களும் நானும் வந்துட்டு உருமாறி வந்துட்டு நிற்போம். ஓகே, ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்னா என்னது? ஒரு பிள்ளையை தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் மம்மி டேடியோட ஆஃப் ஸ்ப்ரிங்கு, உங்களுக்கு பிறக்க போகிறது உங்களுக்கு ஆஃப் ஸ்ப்ரிங்கு. அதாவது பேசிக்கலி உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளையை நீங்கள் வந்துட்டு பிள்ளை யாருக்கு உங்கள் அப்பா அம்மாக்கு. ஸோ பேசிக்கலி ஆஃப் ஸ்ப்ரிங்கை பிள்ளைன்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட், ஒரு பிள்ளையை ஆஃப் ஸ்ப்ரிங்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதர்வைஸ் நோ நெக்ஸ்ட். எஸ் ஃபுட்டி சிஸ்டர்ஸ், என்ன டவுட்? கிளாஸ் 10th ராமாவி என்ன டவுட் சொல்லுங்கள். எஸ்எஸ்டி வந்துட்டு டெய்லி செஷன்ஸ் வந்துட்டு தாப்பா இருக்குது. என்ன டவுட்? வாட்ஸ் யோர் டவுட்? என்ன டவுட்டுன்னு சொல்லுங்கள். எஸ்தர் இமானுவல், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மியாசிஸ் அண்ட் மைட்டாசிஸ்? நான் மைட்டாசிஸ் முடிச்சிட்டேன், மியாசிஸ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? மேம், ஐ வாஸ் ஆஸ்கிங் ஃபார் திஸ் லாங் டைம், ப்ளீஸ் ஹெரிடிட்டி லெசன், ஐ ஹேவ் எக்ஸாம் on 31st July, ப்ளீஸ். மகேஸ்வரி, ஹெரிடிட்டி வந்துட்டு ஓகே நெக்ஸ்ட், பட் ஆக்சுவலி வி ஹவ் ஸ்டார்டட் ரீப்ரொடக்ஷன் சாப்டர்ப்பா. அது முடிச்சிருந்தா நம்மள ஹெரிடிட்டி வர முடியுமே. சரி பார்க்கலாம் இருங்க, அதுக்குள்ளே நம்ம ரீப்ரொடக்ஷன் முடிச்சிடும். 31st ஜூலையா? இன்னைக்கு என்ன டேட்டு? 24th. சரி முடிச்சிடலாம், அவ்வளோங்க பார்க்கலாம். எஸ்தர், இது முடிச்சுட்டு ஹாப்ளாய்டு டிப்ளாய்டுக்கு டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மியாசிஸ்க்கும் மைட்டாசிஸ்க்கும் டிஃப்ரென்ஸும் நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டா அப்போ உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி வரும். ஓகேவா? அப்போ ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ராஜாராம், ஓகேவா? சின்னந்திகா, வணக்கம்ப்பா சின்னந்திகா. ஓகே, சரி முதல்ல மியாசிஸ் முடிச்சு அப்புறம் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ், அப்புறம் ஹாப்ளாய்டு டிப்ளாய்டுக்கும் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போது எஸ் இப்போது இங்கே வந்துட்டு மியோசிஸ் வந்துட்டு பாருங்கள், they divide by a different process called as meiosis, which involves 2 consecutive divisions. Okay, so when a cell divides by meiosis, it produces 4 new cells instead of just 2. The new cells only have half the number of chromosomes than that of the mother cells. Okay, சரி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஓகே இப்போ நல்லா கவனிங்க. ஓகே, இப்போது நான் உங்களுக்கு ஆதியோட எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன் கரெக்டாக. ஆதியை வந்துட்டு மியாசிஸ்க்கும் மைட்டாசிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா கொடுத்துட்றேன். ஹாப்ளாய்டு டிப்ளாய்டுனா என்னன்றதையுமே நான் வந்துட்டு இப்போ இதிலே சொல்லி முடிச்சிடுறேன், தெளிவாக கவனிங்க. ஓகேவா? இப்போது ஆதி வந்துட்டு 3rd இருந்த மாதிரியே வந்துட்டு 3rd ஸ்டாண்டர்டில் இருந்த மாதிரி 9th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு அவங்க ஹைட் வந்துட்டு சேமாக இருக்காது.
ஓகே, அப்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் ஆதியோட கை கால் எல்லாமே வளரும், ஷோல்டர்ஸ் வளரும், எல்லாமே வந்துட்டு வளருது. உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இப்போ ஆதியோட கை வந்துட்டு ஒரு 5 செல்ஸ் வந்துட்டு இருக்குன்னு வச்சுப்போம். 5 செல்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய செல்ஸ் இருக்குது. சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு ஆதியோட கையில் வந்துட்டு 5 செல்ஸ் வந்துட்டு இருக்குது. இங்கே கை இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகேவா, 9th சொல்கிறதுக்குள்ள கை இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆதி 3வது படிக்கும்போது கையில் ஒரு 5 செல்ஸ் தான் இருக்குது. ஓகே, இப்போ ஆதியோட கோல் என்ன? வளரணும். ஓகே, கண்டிப்பாக இயல்பாக எல்லாருமே நம்ம வளருவோம். அப்போ ஆதியோட பாடியில் ஒரு டிவிஷன் நடக்கும். அந்த டிவிஷன் பேர் வந்துட்டு மைட்டாசிஸ் டிவிஷன். ஓகே, 2 டிவிஷன் இருக்குது. நல்லா கவனிங்க, நான் ஆதி வச்சு சொல்கிறேன், ஆதி எம்எல் கோச்சக்கூடாது. ஓகேவா, ஆதிக்கு இப்போ வளரணும். ஆதியோட பாடியில் என்ன நடக்கும்னு கேட்டால் மைட்டாசிஸ் டிவிஷன் நடக்கும். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஆதியோட கையில் எவ்வளோ செல்ஸ் இருக்குன்னு சொன்னால் 5 செல் இருக்குன்னு சொன்னேன். ஓகேவா, இந்த 5 செல்ஸை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் மதர் செல். அதாவது எந்த செல் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிவைட் ஆகுதோ அந்த செல்லை நம்ம மதர் செல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நல்லா கவனிங்க. ஓகே, இப்போது 1 2 3 4 5 இது எல்லாமே நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா மைட்டாசிஸ் சொல்லிட்டு இருக்கேன். இதே எக்ஸாம்பிள் வச்சு மியோசிஸ்ன்னு சொல்கிறேன். நல்லா கவனம் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த 5 செல்லுமே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் மதர் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த எல்லா மனுஷங்களையுமே நம்மளோட உடம்புலையும் சரி, உங்கள் உடம்புலையும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட் உடம்புல, மம்மி டாடி உடம்புல சரி, எல்லா மனுஷங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க பாடியில் நம்ம படித்தோம் நியூக்ளியஸ்ன்னு இருக்குது, அதுக்குள்ளே குரோமோசோம்ஸ் இருக்குதுன்னு படித்தோம். எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் 46 குரோமோசோம்ஸ் வந்துட்டு இருக்கும். அதாவது 23 பேர்னா 2, 23 × 2 எவ்வளோ 46. ஸோ 23 பேர் அப்படின்னு யாராச்சும் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. 23 × 2 எவ்வளோ 46. எய்தர் 46 குரோமோசோம்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா 23 பேர் அப்படின்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு 46 குரோமோசோம்ஸ்னே சொல்கிறேன். ஓகேவா, 46 குரோமோசோம்ஸ் எல்லா மனுஷங்களையுமே இருக்கும். ஓகே, இந்த 46 குரோமோசோம்ஸ் வந்துட்டு எல்லா செல்லுலையுமே வந்துட்டு இருக்கும். ஓகேவா, எல்லா செல்லுலையுமே வந்துட்டு 46 குரோமோசோம்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற இந்த 5 செல்லுலையுமே 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகே, 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். இப்போ ஆதியோட கோல் என்ன? வளரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மதர் செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை ஆகணும். ஓகே, அப்போ அது என்ன பண்ணணும்னா செல் டிவிஷன் அண்டர்கோ பண்ணணும். ஒரு செல்லு 2 செல்லாக பொருந்துக்கும். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் மைட்டாசிஸ் டிவிஷன். இந்த ஒரு செல்லில் இருந்துட்டு 2 செல்ஸ் ஃபார்ம் ஆகும். 1லேருந்து 2 செல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓகே ஓகே, இந்த 1 செல் வந்துட்டு பொலந்துக்கிட்டு 2 செல் கொடுக்கும்போது ஏற்கனவே இருந்த அந்த செல்ஸ் எல்லாம் அப்படியே காணாமல் போயிடும். ஏன்னா அதுதான் டிவைடாக இருக்குல்ல, அப்போ இந்த செல்ஸ்லாம் இருக்காது. இப்போது ஆதியோட பாடியில் எவ்வளோ செல்ஸ் இருக்குது, அந்த கையில் எவ்வளோ செல்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் டிவிஷன் ஆகிடுச்சுல்ல. இப்போ வந்துட்டு எவ்வளோ செல்ஸ் இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 செல்ஸ் வந்துட்டு ஆதியோட பாடியில் வந்துட்டு இப்போது இருக்கும். இந்த 10 செல்ஸுக்குமே வந்துட்டு இந்த செல்லுலையுமே 46 குரோமோசோம் இருக்கும், இந்த செல்லுமே 46, இதுலையுமே 46 46 46 40 அப்படியே எல்லா செல்ஸ்லையுமே 46 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, 46 குரோமோசோம்ஸ் தான் எல்லா செல்ஸ்லையுமே இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹைட்டை ரீச் பண்ணுற வரைக்கும். ஓகே, இப்போது இங்கே வந்துட்டு 2n அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க, டிப்ளாய்டு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்துட்டு டியூஎன் ஆர் டிப்ளாய்டு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. என்னன்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு உயிரினத்தில் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸை டினோட் பண்ணுறது, அது வந்துட்டு மாறிட்டே வரும். ஓகேவா, இப்போ நமக்குள்ளே 46 இருக்குது, இதே ஒரு டாக் எடுத்தால் அதுக்குள்ளே வேறு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும், இதே ஒரு ஹவுஸ் ஃப்ளை எடுத்தால் அதுக்குள்ளே குரோமோசோம்ஸ் நம்பர் வேரி ஆகும். ஓகேவா, ஸோ ஆனால் அந்த குரோமோசோம்ஸ் நம்பர் ஒரு ஆர்கானிசமில் வேரி ஆகும். ஆனால் அது டிப்ளாய்டு, அதாவது ஃபுல். இப்போ நம்மளோட பாடியில் எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்குது? 2n = சிம்பிள் மேக்ஸ் 46 குரோமோசோம்ஸ். ஓகே, அப்போ n = 23 குரோமோசோம்ஸ். அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் 2n வந்துட்டு டிப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க, n வந்துட்டு ஹாப்ளாய்டு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது பாதி நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருந்துச்சுன்னா அதை டிப்ளாய்டு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போது இந்த மைட்டோசிஸ் டிவிஷனில் ஆதியோட பாடியில் எல்லா செல்ஸ்லையுமே டிப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது, அதாவது 46 குரோமோசோம்ஸ் இருக்குது, அதாவது ஃபுல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போது ஒரு பர்சன். ஓகே, இப்போ நான் ஆதி எக்ஸாம்பிள் கொடுக்கல. இப்போ இது வந்துட்டு ஆதியை வச்சு நான் உங்களுக்கு மைட்டாசிஸ் சொல்லிட்டேன், டிப்ளாய்டு ஹாப்ளாய்டுமே சொல்லிட்டேன். இப்போது மியோசிஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா,
ஓகே, நல்ல கவனிங்க. மியோசிஸில் என்ன ஆகும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இப்போது ஒரு ஆண் இருக்காங்க, ஓகே, ஒரு மேன் இருக்காங்க, ஒரு ஃபீமேல் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு ஆண் இருக்கான், ஒரு வந்துட்டு ஃபீமேல், 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு கல்யாணம் ஆகிடுச்சு. ஓகே, கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு, இல்லை 1 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ இவங்க 2 பேரும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? அந்த ஆண்லேருந்துட்டு நமக்கு, அந்த மேல்லேருந்துட்டு நமக்கு ஸ்பெர்ம் வேணும், அந்த ஃபீமேல்லேருந்துட்டு நமக்கு எக் வேணும். ஓகேவா? அப்போது இந்த மேல் என்ன பண்ணுவான்? அவனோட ஸ்பெர்ம் வந்துட்டு கொடுப்பான். இந்த ஃபீமேல் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட எக் வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால், எல்லா மனுஷங்களையுமே 46 குரோமோசோம்ஸ் இருக்குன்னு தெரியும். ஓகே, இப்போது இந்த மேல் என்ன பண்ணுறான்? மேலும் ஃபீமேலும் 2 பேர், சரி இவங்களுக்கு பேர் வச்சிடலாம். இவங்க பேர் என்னென்னா, இல்லையே என்ன பேர் வைப்போம் நம்ம? சரி இவங்க பேர் வந்துட்டு டாம் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இவங்க பேர் டாம், இவங்க பேர் வந்துட்டு டிங்கின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ டாமும் டிங்கிக்குமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? டாம்குள்ளேயுமே 46 குரோமோசோம்ஸ் இருக்குது, டிங்கிக்குள்ளேயுமே 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. இப்போ டாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்களோட ஸ்பெர்ம் கொடுக்குறாங்க. டிங்கி என்ன பண்ணுறாங்க? அவங்களோட எக்கும் வந்துட்டு கொடுக்குறாங்க. இப்போது ஸ்பெர்மும் ஒரு விதமான செல்லு, அந்த டிங்கி கொடுத்த அந்த ஓவா அதுவுமே ஒரு விதமான செல்லு, அதுக்குள்ளேயுமே 46, ஸ்பெர்முக்குள்ளேயுமே 46. இப்போ ஸ்பெர்ம்லேயுமே 46, இந்த இதுலேயுமே 46 இருந்துச்சுன்னா 46 + 46 எவ்வளோ? இது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்துட்டு ஒரு ஜைகாட் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கும். ஓகே, இந்த ஜைகாட் தான் வந்துட்டு ஃப்யூச்சரில் நீங்களோவோ இல்லை நானாவோ டெவலப் ஆகுறது. ஒரு மனுஷனாக டெவலப் ஆகும், ஒரு ஹியூமனாக டெவலப் ஆகும். ஓகே, ஆனால் ஒரு மனுஷனுக்கு 46 குரோமோசோம்ஸ் தான் தேவைப்படுது. இப்போது ஸ்பெர்மில் 46, எக்கில் 46 குரோமோசோம்ஸ் வந்துட்டு ரெண்டுமே சேர்ந்து ஜைகாட்குள்ளே 46 + 46 குரோமோசோம்ஸ் ஆகிடுச்சுன்னா அது மனுஷனே கிடையாது, ஏலியன். ஓகே, அதனால இங்கே வந்துட்டு நம்ம பாடிக்குள்ளே ரிடக்ஷன் டிவிஷன்னு ஒரு டிவிஷன் நடக்கும், அது பேர் மியோசிஸ். அந்த மாதிரி ஒரு டிவிஷன் நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஸ்பெர்ம்குள்ளே இருக்கிற குரோமோசோம்ஸ் நம்பர் 23 மாறிடும், எக்குக்குள்ளே இருக்கிற அந்த குரோமோசோம்ஸ் நம்பர் 23 மாறிடும். ஓகே, அப்படி மாறும்போது ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 23 + 23 46 குரோமோசோம், 46 ஜைகாட்டில் இருக்கும். இந்த ஜைகாட்டும் வந்துட்டு லேட்டராக ஒரு ஹியூமன் பீங்காக வந்து வளர்ந்துடும். ஒரு ஃபீட்டஸ், எம்ப்ரியோ, அப்புறமா ஃபீட்டஸ், அதுக்கப்புறம் வெளியில் வந்து பேருக்கு பேபி அப்படியே வந்து வளர்ந்து நம்மள மாதிரி வந்து வளர்ந்து நின்றோம். ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டோசிஸ், மியோசிஸ், ஹாப்ளாய்ட் அண்ட் டிப்ளாய்ட். ஐ ஹோப் தட்ஸ் கிளியர். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லைனா இந்த கடையை சந்திட்டு போயிடுவோம். ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் நம்ம இந்த செஷனை. ஓகே, ராஜாராம் வணக்கம், ராம வணக்கம், சினந்திகா வணக்கம்ப்பா. ஓகே, ஓகேவா? சங்கர வடிவு. ஓகே, ஸ்வாதி ஹெனப்பா, பவித்ரன் ஃபீட்டஸா, இந்த மாதிரி அன்பெல்லாம் என்சிஆர்டி கிளாஸ் 10க்கு டீச் பண்ணுங்கள். எஸ் அனிதன், எந்த லெசன் வேணும்னு சொல்லுங்கள். வால் பொண்ணு வணக்கம், நோ டவுட் சார், சங்கரா வேறு லெவல் பம். ஓகே ஓகே ரைட். அப்போ எந்த டவுட்டுமே இல்லைன்னு வந்துட்டு சொல்லிட்டீங்க. ஆசம். ஓகே சரி, நிறைய பேர் வந்துட்டு சோஷியலுக்கு செஷன்ஸ் இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக சோஷியலுக்கு ரெகுலராக செஷன்ஸ் வந்து போட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, சோஷியலுக்கு உண்டான செஷன்ஸ் வந்துட்டு பிளேலிஸ்ட் வந்துட்டு இருக்குது. நம்ம சுபம் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஃபார் புக் கிளாஸ் 9 and 10 நிறைய செஷன்ஸ் போட்டே வராங்க. பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நிறைய சாப்டர்ஸ் முடிச்சிருக்காங்க. சிலது வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு லைவ் சில வீடியோஸ் இருக்குது, சில வீடியோஸ் வந்துட்டு ரெக்கார்டட் செஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நான் உங்ககிட்ட நீங்கள் எனக்கு மெசேஜஸ்லாம் அனுப்புகிறீங்க, நான் உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன். இது வந்து ஒரு லைவ் செஷன். சில வீடியோஸ் ஆஃப் சோஷியல் வந்துட்டு ரெக்கார்டட் வீடியோஸாக வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் வி மாஸ்டர் தமிழ் கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு வீடியோஸில் யூ ஹேவ் 2 இந்த மாதிரி பார்ட்டிஷன் இருக்கும். ஸோ இது லைவ் ஆர் வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோஷியல் பார்க்க முடியும். அப்படி இல்லைனா ஈஸியாக பார்க்கறதுக்கு பிளேலிஸ்ட்டு கிளாஸ் 9 சோஷியல் சயின்ஸ்ன்னு போடுங்க, உங்களுக்கு அதில் வரும். அதில் நீங்கள் சுபமோட என்டையர் லெக்சர் சீரீஸ் ஃபார் ரிகார்டிங் சோஷியல் சயின்ஸ் நீங்கள் அதில் செக் அவுட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஆல்சோ ரிகார்டிங் டைம் நான் மேம்க்கு வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்சிஆர்டி பேஸ் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். அதுவுமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் லெக்சர் சீரீஸ் முடிச்சிருக்கோம், அதுவுமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ரிவிஷன் சீரீஸ் முடிச்சிருக்கோம், கொஸ்டின்ஸ் ப்ரீ முடிச்சிருக்கோம். ஸோ ஈவன் டிஷ்யூஸ் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்துட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் ஆல்சோ
நாளைக்கு ரிகார்டிங் கிளாஸ் 9th உங்களுக்கு என்ன செஷன் வேணும் அப்படின்றத கீழே காமெண்ட் பண்ணுங்கள். சம்யுக்தா நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தீங்க, ஐ அப்ரிஷியேட் தட். பட் அது எல்லாமே லைவ்ல சாட்டில் இல்லாமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணால் எனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் த செஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். 9th ரிலேட்டடாக உங்களுக்கு எதர் இங்கிலீஷ் ஆர் பயோ என்ன செஷன்ஸ் வேணும்னாலுமே கீழே காமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாமில் உங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ, இப்போ சம்யுக்தா சொன்னாங்க மேம் MCQ பேஸ் பண்ணி மென்டி மாதிரி இல்லாமல் ஒரு செஷன் போடுங்க மேம், ஸோ தட் எங்களோட ரிவிஷன் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் செஷன் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்துட்டு காமெண்ட்டில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெரியும். ஸோ காமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்குமே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஓகே, மென்டி இருக்குது எஸ்தனிமாலுமே, ஆனால் அது எப்போ வேணும்னு ஒரு எஸ்தனிமாலும் சொல்லுங்கள். ஆனால் மென்டி வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைக் சம்யுக்தா சொன்ன மாதிரி அந்த சஜஷன் மாதிரி லைக் MCQs எல்லாமே இந்த மாதிரி PPT ஃபார்மேட்டில் வேணும். அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மென்டி வேணுமா இல்லை மென்டியாகவே வச்சு முடிச்சுருவோமா? ஐ திங்க் மென்டி வில் பி அ பெட்டர் வே. MCQs டிஸ்கஸ் பண்ணும்போது ரிகார்டிங் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் ஒரு 30 questions ரிகார்டிங் 30 to 25 questions ஆர் 50 questions கூட நம்மளால் மென்டி வந்துட்டு ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் வந்துட்டு நுழைஞ்சு நம்மளால் போட முடியும். ஸோ நீங்கள் மென்டிக்கு ரெடினா நானும் ரெடி. எப்போ மென்டி வேணும் அப்படின்றத கீழே வந்துட்டு காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, பால வேணும் வந்து நீங்கள் புரிஞ்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிப்பா. ஹாய் பி வணக்கம், ஜோஷிகா வணக்கம், ஆஷ்கரா ஓகே, இட்ஸ் டூ ஈஸி. ஓகே, இங்கிலீஷ் போம்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க, பெரில் எழல் இனியவன். ஓகே, ஸோ இங்கிலீஷ் போம்ஸ் கொண்டு வரேன். இங்கிலீஷ் போம்ஸ் யோர் சஜஷன்ஸ் எல்லாமே காமெண்ட்டில் சொன்னீங்க. இங்கிலீஷ் போமாக இருந்தாலும் கிராமராக இருந்தாலும் டாபிக் என்ன அப்படின்றத கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஈஸியராக இருக்கும். ஹாய் கோஜு வணக்கம், கோஜு வணக்கம். ஸ்வாதி வணக்கம், சந்திரா ஜேக்க ஜுவாலஜி வணக்கம்ப்பா. ஓகே, ஸோ அதான் உங்களோட செஷன் சஜஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்யும். அப்புறம் உங்கள் இந்த செஷன்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எதனா ஒரு விதத்தில் வந்துட்டு கொஞ்சமாச்சும் பிரோஜனமாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பட்டனை ஹிட் செய்யும். அண்ட் செஷன் சஜஷன்ஸ் ஒரு லெக்சர் சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட அதுவுமே மேம் இந்த செஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கீழே வந்துட்டு காமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இப்படி ஒரு சேனல் இருக்குது, என்னோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல ஒரு நோக்கத்தில் அவங்களும் படிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வளர்கிறேன், நானும் படிக்கிறேன், அவங்களும் வளரட்டும், அவங்களும் படிக்கட்டும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தில் இங்கேனா செல்ஃபிஷ்னஸ்லாம் பார்க்காதீங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் எங்கே உங்களை அவங்கள விட பெட்டராக காமிக்க முடியும்னா when you present your answer, அங்கே வேணால் நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸில் உங்கள் டீச்சரை இம்ப்ரெஸ் பண்ணும். பட் ஸ்டடீஸ்னு வரும்போது ரிசோர்ஸஸ்னு வரும்போது நீங்கள் ஷேர் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவங்களுமே பார்க்கணும், அவங்களுமே தெரிஞ்சுக்கட்டும். ஸோ தட் ரெண்டு பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நான் இந்த செஷன் நேற்று பார்த்தேன், நீங்கள் இந்த செஷன் பார்க்கலையா, அதை செக் அவுட் பண்ணியா, மேம் அதை சொன்னாங்க, நம்ம மேம் இப்படி சொல்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறதுக்குமே ஒரு குரூப் கூட வந்து உருவாக்கும். ஓகே, ஒரு நெட்வொர்க் உங்களால் உருவாக்க முடியும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மட்டும் தான் நெட்வொர்க் உருவாக்குமா, நீங்களும் ஒரு நெட்வொர்க் உருவாக்குங்க. ஓகே, நாங்களாம் வி மாஸ்டர் புள்ளிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஆன் தட் நோட் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா don't forget to hit the like button and subscribe to this channel. And this is your Sandra Ma'am signing off. Bye guys.